الصلاة والسلام على أشرف الأنبياء والسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த வருட நமது சந்திப்பிலே மாலை நேர அமர்வு தொடரிலே கலந்துரையாடுவதற்காக நாம் தெரிவு செய்திருக்கிற தலைப்பு வேர்ல்ட் வியூ, உலக நோக்கு. நமது பிரபஞ்சம் பற்றிய பார்வை, மனிதன் பற்றிய பார்வை, வாழ்வு பற்றிய நோக்கு எவ்வாறு அமைதல் வேண்டும் என்பது தொடர்பிலே கலந்துரையாடுவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். நேற்றைய அமர்விலே உலகிலே எல்லா மட்டங்களிலும், குறிப்பாக எல்லா மதங்களை பொறுத்தவரையிலும், ஆன்மீக ஒழுங்குகளை பொறுத்தவரையிலும் அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு உலக நோக்கு இருக்கிறது. பிரபஞ்சம், வாழ்வு, மனிதன் பற்றி ஒரு பார்வை இருக்கிறது என்று சொன்னது போலவே கிறிஸ்தவம், யூத மதம், பௌத்த மதம் முதலான மதங்களிலே உலகம் பற்றிய பார்வை அல்லது பிரபஞ்சம் பற்றிய நோக்கு, மனிதன் வாழ்வு பற்றிய பார்வை எவ்வாறு இருக்கிறது, அவர்களுடைய வேர்ல்ட் வியூ எப்படி அமைந்திருக்கிறது என்பதை சுருக்கமாக கலந்துரையாடினோம். ஒரிஜின் பற்றிய பார்வை, பர்பஸ் பற்றிய பார்வை, மோராலிட்டி பற்றிய பார்வை, டெஸ்டினி பற்றிய பார்வை, இந்த 4 உப தலைப்புகளின் கீழ் ஒவ்வொரு மதத்துடைய வேர்ல்ட் வியூவையும் உலக நோக்கையும் கலந்துரையாடினோம். இந்த வரிசையிலே இன்று உலகிலே எல்லா மட்டங்களிலும், மத வட்டாரத்தில் கூட மிகைத்திருக்கின்ற ஒரு வேர்ல்ட் வியூ இருக்கிறது. அதுதான் செக்யூலர் வேர்ல்ட் வியூ, சமய சார்பற்ற உலக நோக்கு. செக்யூலர் வேர்ல்ட் வியூ என்றால் என்ன என்பது தொடர்பிலே பல விஷயங்களை நேற்று சற்று ஆழமாக ஆனால் எளிமையாக கலந்துரையாடினோம். ஞாபகம் இருக்கும், நினைவில் இருக்கும் நினைக்கிறேன். கிறிஸ்தவ மதத்தை புரிந்து கொள்ள வேண்டும், யூத மதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்து சமயத்தின் அடிப்படைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றிருந்த போதிலும், குறிப்பாக செக்யூலரிசத்தை, அதனுடைய தத்துவங்களை, பின்புலத்தை கண்டிப்பாக கட்டாயமாக நாம் அறிந்திருக்க வேண்டும். அதிலும் நமது இளம் தலைமுறையினருக்கு செக்யூலரிச வேர்ல்ட் வியூ பற்றிய சரியான பார்வை கிடைக்காத போது அடுத்த தலைமுறை தீனிலிருந்து விலகிச் செல்லும், தூரமாகும் என்பதில் 2 கருத்துக்கு இடமில்லை. ஏலவே அது நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்று அது ஆரம்பித்து விட்டது, இப்போது தொடர்கிறது. இனி இதை விட தீவிரமாக அந்த நிலை தொடரும் என்பது மிக 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 கவலைக்குரிய யதார்த்தம். நான் மிகைப்படுத்தி இதை சொல்லவே இல்லை. எப்போது இவர்களுக்கு இந்த செக்யூலரிசத்தின் வேர்ல்ட் வியூ பற்றிய சரியான பார்வை கிடைக்கவில்லையோ ஆபத்து. அவர்கள் அந்த பார்வையை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, நேற்று நான் குறிப்பிட்டது போல பல ஊடகங்களுக்கூடாக, குறிப்பாக கல்விக்கூடாக அந்த பார்வையை அவர்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்துல்லாக்கள் தான்
ஃபாத்திமாக்கள் தான், ஹதீஜாக்கள் தான், உமர்கள் தான். பள்ளிக்கும் வருவார்கள் தான், தொழுவார்கள் தான், நோன்பும் நோட்பார்கள் தான், குர்ஆனையும் எடுத்து ஓதாமல் இருக்க மாட்டார்கள் தான். ஆனால் அவர்களுக்குள் இந்த பயங்கர சிந்தனை ஆழமாக ஊடறுத்து இருக்கிறது, ஊடறுத்து வருகிறது. அந்த செக்யூலத்தின் அடியாக, இந்த சமய சார்பற்ற கொள்கையின் அடியாக பிறந்த நிறைய கொள்கைகள் இருக்கின்றன. ஒன்றல்ல, இரண்டல்ல, ஐந்தல்ல, வகை வகையான கொள்கைகள் இருக்கின்றன. அந்த எல்லா கொள்கைகளும் கோட்பாடுகளும் கொஞ்சம் கூட அல்லது கொஞ்சம் குறைவாக ஒவ்வொருவரும் தாக்கம் செலுத்துகிறது. சிலர் சில செக்குலரிசத்தின் அடியாக பிறந்த வாதங்களால், லட்சியங்களால் கவரப்படுவார்கள், மற்றும் சிலர் வேறு சில கொள்கைகளால் கவரப்படுவார்கள். ஆனால் எண்ட் ஆஃப் த டே எல்லோரும் இதற்கு பலியாகி கொண்டிருக்கிறார்கள். நானும் நீங்களும் கூட விதிவிலக்கில்லை. ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் இளம் தலைமுறையினர் பலியாகிறார்கள். எனவே இந்த காலத்தில் தௌவா வட்டாரத்தில் அதிகம் பேசப்பட வேண்டிய, விளக்கப்பட வேண்டிய, கலந்துரையாடப்பட வேண்டிய, ஆலோசிக்க வேண்டிய, ஆராய வேண்டிய ஒரு பொருள் இருக்கும் என்றால், தலைப்பு இருக்கும் என்றால் அது இதுதான். இது பற்றி பல மணி நேரங்கள் தொடர்ந்து பேசலாம். நான் நேற்று விளக்கிய இந்த செக்யூலரிசம் பற்றிய ஒரு டீப்பான, ஒரு ஆழமான பார்வையை பெற்றுக்கொள்ள விரும்பும் ஒருவர், மலேசியாவை சேர்ந்த ஒரு பெரிய அறிஞர், சர்வதேச மட்டம் புகழ்பெற்ற ஒரு இஸ்லாமிக் ஃபிலாசபர் அண்ட் திங்கர். அவருடைய பேர் முஹம்மத் நகீப் அல் அத்தாஸ். முஹம்மத் நகீப் அல் அத்தாஸ் 90 வயதையும் கடந்து, அதை விடவும் இப்போது நான் நினைக்கிறேன் 95ஐயும் கடந்திருப்பார். நீங்கள் பார்க்கலாம். அவருடைய ஒரு பிரபலமான ஒரு புத்தகம் இருக்கிறது, இஸ்லாம் அண்ட் செக்குலரிசம். இந்த புத்தகத்தை பிள்ளைகள் வாசிப்பதற்கு முன்னால், இளைஞர்கள் யுவதிகள் வாசிப்பதற்கு முன்னால், இந்த பெற்றோர்கள், மூத்தவர்கள் கண்டிப்பாக கட்டாயமாக வாசிக்க வேண்டும். வாசித்து விளங்கி இந்த கொள்கை, கோட்பாடு என்ன சொல்கிறது, எதை சொல்கிறது என்பதை புரிந்து நாம் நமது அடுத்த தலைமுறையை வழிகாட்ட வேண்டி இருக்கிறது. இதுதான் சமகால மிகப்பெரிய தௌவா என்று நான் குறிப்பிட்டால் அது பிழையாக மாட்டாது. எனவே நமக்கு முன்னால் இன்று இருக்கிற உண்மையான ஐடியாலஜிக்கல் பலர் நினைப்பது போல இன்றைய யுத்தம் ஆயுதம் ஏந்திய யுத்தம் அல்ல என்று இந்த சிந்தனா ரீதியான ஒரு யுத்தத்துக்கு தான் நாம் முகம் கொடுத்திருக்கிறோம். இதனை நான் அடிக்கடி கத்தி இல்லாத, இரத்தம் இல்லாத யுத்தம் என்று சொல்லுவேன். இந்த கத்தி இல்லாத, இரத்தம் இல்லாத யுத்தத்தில் நானும் நீங்களும் நாளாந்தம் பலியாகி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நமது இளம் தலைமுறையினர் நம்மோடு இருந்து கொண்டே, வாழ்ந்து கொண்டே இந்த யுத்தத்துக்கு முன்னால் படுதோல்வியை கண்டு வருகிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய யதார்த்தம். எனவே முதலாவது பெற்றோர் கண்டிப்பாக அறிவூட்டப்பட வேண்டும். அவர்கள் ஆழமான அறிவை பெற்று இந்த ஐடியாலஜிக்கல் வாருக்கு, இந்த சிந்தனா ரீதியான யுத்தத்துக்கு முகம் கொடுத்து தமது அடுத்த இளம் பரம்பரையினரை காப்பாற்ற வேண்டும். எனவே ஒரு காலத்தில் இருந்த அந்த ஆரம்ப இஸ்லாமிய அறிவு போதுமானதும் அல்ல. நாம் வழமை போல ரிச்சுவல் சார்ந்த விஷயங்களை, நமது பாரம்பரிய சுன்னா பிதா பார்வைகளை வைத்துக்கொண்டு இது கூடுமா, இது கூடாதா, அது கூடுமா, அது கூடாதா, எது கூடும், எது கூடாது என்ற ஒரு செட் ஆஃப் மசாயல்கள் இருக்குது. அதுகளை நாம் பேசிக்கொண்டிருந்தால், பக்தாத் வீழ்ச்சி கண்டு கொண்டிருந்த போது அந்த காலத்து உலமாக்கள் சொல்லுவார்கள், ஒரு செய்திக்காக சொல்லுவார்கள், கோழி முந்தி வந்ததா, முட்டை முந்தி வந்ததா என்று ஆய்வில் ஈடுபட்டிருந்தார்கள். அதில் அவர்கள் தெளிவு பெறுவார்களோ இல்லையோ, தெளிவு பெற்றும் புண்ணியம் இல்லை, தெளிவு பெறாமல் விட்டாலும் அதில் எந்த புண்ணியம் இல்லை, எது வந்தால் என்ன. அதே போல் இன்று நாமும் மார்க்கம் என்ற வகையிலே சில சென்சிட்டிவான இஷ்யூஸ் என்று நாம் சில இஷ்யூஸை உருவாக்கி கொண்டு பேசி 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 இருக்கிறோம். நமது இளம் தலைமுறையினருக்கு இதில் எந்த ஆர்வமும் இல்லை, ஈடுபாடும் இல்லை, பிரயோஜனமும் இல்லை, தேவையும் இல்லை. இதை பார்த்து அவர்கள் ரொம்ப 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 டிஸ்டர்ப்
ஆகிறார்கள். இது என்ன பைத்தியம் அவர்கள் மார்க்கம் என்று சொல்லி பெரிய சண்டை போட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தேவைதானா, அவசியம்தானா என்ற பார்வை தான் இருக்குது. முதலாவது அவருக்கு புரியுதில்லை நமது சண்டை. ஏண்டா அவர்களுடைய பார்வையே டோட்டலி வித்தியாசமானது. போதாக்குறைக்கு நமது இந்த மார்க்க ரீதியான அனாவசியமான இந்த உள்வீட்டு சண்டைகளும் முரண்பாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் இந்த அமைப்பு ரீதியான ஜமாத்து ரீதியான தரிகார் ரீதியான மற்றொரு வகையில் இன்னொரு வழியிலான இந்த பிளவுகளும் பிரிவினைகளும் அவர்கள் மேலும் மேலும் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு தூரமாவதற்கு காரணமாக இருக்கிறது. நம்ம வாப்பா இந்த கொள்கையில், நம்ம பெரியப்பா அந்த கொள்கையில், நம்ம நானா இந்த போக்கில், அடுத்த வீடு மற்றொரு போக்கில். இது என்ன பைத்தியங்களுக்கு? மார்க்கமே ஒரு பிரச்சனை, மதமே ஒரு பிரச்சனை முடிவுக்கு தான் கண்டிப்பாக அவர்கள் வருவார்கள். அங்கே ஸ்கூலுக்கு போனால் ஒரு வேர்ஷன் ஆஃப் இஸ்லாம், காலேஜுக்கு போனால் மற்றொரு வேர்ஷன் ஆஃப் இஸ்லாம், யூனிக்கு போனால் இன்னொரு வேர்ஷன் ஆஃப் இஸ்லாம், மஸ்ஜிதுக்கு போனால் அடுத்த வேர்ஷன் ஆஃப் இஸ்லாம். என்ன பைத்தியம் இது? அவன் பொறுப்பானா, தாங்குவானா, ஏற்றுக்கொள்வானா, அவனுக்கு என்ன தேவை இருக்குது? அவன் கண்டிப்பாக மேலும் மேலும் இன்னும் இன்னும் விலகிக்கொண்டே போவான். இதைத்தான் பாடி பாடி என்னை போன்றவர்கள் கடந்த எத்தனோ தசாப்த காலமாக சொல்கிறோம். குண்டு சட்டில் குதிரை ஓட்டுறதை நம்ம நிறுத்தணும். தாராளமாக தீனோடு இருப்பவர்கள், மார்க்கத்தோடு இருப்பவர்கள் அவரது வழியில் அவரவர்களுக்கு புரிந்த வகையில் அவரவர்கள் மார்க்க விவகாரங்களை, ஆன்மீக விவகாரங்களை செய்துவிட்டு போகட்டும். ஆரோக்கியமான சில கலந்துரையாடல் மூலமாக சில விஷயங்களை நாம் பேசிக்கொள்ளலாம். அதுக்கு அவர்கள் தயாராக இருந்தால் மட்டும். வம்பு விபு தர்க்கம் குதர்க்கம் வாத பிரதிவாதம் அவசியம் இல்லை. கேட்க தயார் இருந்தால் சொல்லலாம். இது கொஞ்சம் மார்க்க கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது, குரான் சொன்ன கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது சர்ச்சைக்குரியதல்லவா பிரச்சனை இல்லை. அதுக்கு ஆதாரம் ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபீ அமானில்லாஹ். நாளையும் மஸ்ஜிதுக்கு வாங்க, 2 பேரும் சந்திப்போம், பக்கத்தில் நின்று தொழுவோம். இது சமாளிக்கிறதல்ல. ஏண்டா எப்போதும் நாம் பிக பிக்சர் கொண்டவர்களாக இருக்கணும். எப்போதும் நாம் சிறிய பிரச்சனைகளுக்கு முன்னால் பெரிய பிரச்சனைகளை அலட்டிக்கொள்ளாதவர்களாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. பெரிய பிரச்சனைகளுக்கு முன்னால் சிறிய பிரச்சனைகளை கண்டுகொள்ளக்கூடாது. அதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலையும். உதாரணமாக வீட்டில் சண்டை போட்டுக்கொண்டு இருப்போம். அடுத்த வீட்டோட பிரச்சனை வந்தால் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து தானே அடுத்த வீட்டுக்கு முகம் கொடுப்போம். அதானே வளமை. அப்படி இல்லாமல் அடுத்த விட்ட பிறகு பார்ப்போம், முதலாவது இதை வெளிசாக்கோன்னு எவனா இருப்பானா, எல்லாரும் சேர்ந்துடுவோம். ஒத்த குரலில் அடுத்த வீட்டுக்கு எதிராக, அடுத்த இனத்துக்கு எதிராக, அடுத்த சமூகத்துக்கு எதிராக, அடுத்த நாட்டுக்கு எதிராக உடனடியாக எல்லாரும் சேர்ந்துடுவோம். அதுதான் மனித இயல்பு. இங்கே பின்னம் பெரிய குஃப்ரியத்துக்கும் ரித்தத்துக்கும் முகம் கொடுத்திருக்கும் நேரத்தில் அடுத்த தலைமுறையை முற்றுமுழுதாக இழந்து விடுவோம் என்ற பயங்கர அச்சுறுத்தல் நிலவு நேரத்தில் நாம் இருந்து கொண்டு இந்த மன்ஹஜா அந்த மன்ஹஜா, இந்த வழிமுறையா அந்த வழிமுறையான்னு சிந்திப்பது எவ்வளோ பெரிய அநியாயம், கொடுமை. இந்த தீனுக்கு நாம் செய்கிற துரோகம், அடுத்த தலைமுறைக்கு நாம் செய்கிற அநியாயம் என்பதை சென்று பார்க்கணும். கலாநிதி பேராசிரியர் நகீப் அல் அத்தாஸ் தன்னுடைய இஸ்லாமின் செக்குலரிசம் என்ற புத்தகத்திலே ஆழமாக இந்த செக்குலரிசம் என்பது எப்படி இன்று உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது, செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறது என்பதை விளக்குகிறார். நான் அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்பதற்காக அதன் பிரதானமான முக்கியமான சில கோ பாயிண்ட்ஸை மாத்திரம் தொட்டு காட்டுறேன். அவர் மிக தெளிவாக செக்குலரிசம் இஸ் எ வேர்ல்ட் வியூ. செக்குலரிசம் என்பது சாதாரண கொள்கை அல்ல, அது ஒரு தனியான வேர்ல்ட் வியூ. கிறிஸ்தவத்துக்கு ஒரு வேர்ல்ட் வியூ இருப்பது போல, பௌத்தத்துக்கும் இந்து சமயத்துக்கும் யூத மதத்துக்கும் ஒரு வேர்ல்ட் வியூ இருப்பது போல, செக்குலரிசம் என்பது தனியான ஒரு வேர்ல்ட் வியூ என்பதை சொல்கிறார். அது ஒரு மார்க்கம். செக்குலரிசம் என்பது ஒரு மார்க்கம் என்றதை விளக்கிறார். பலர் நினைக்கிறார்கள் அது ஒரு பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் என்று. நெவர். அது ஒரு பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டும் தான். அதற்கு அப்பால் இந்த செக்குலரிசம் உருவாவதற்கு ஒரு ஹிஸ்டோரிக்கல் அண்ட் இன்டலெக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஹிஸ்டோரிக்கலி, மறுபக்கம் இன்டலெக்சுவலி கட்டங்கட்டமாக தோன்றிய, வளர்ந்த, பரிணாமம் அடைந்த ஒரு பெரிய ஒரு கொள்கை தான் செக்குலரிசம் என்பதை அழகாக விளக்கிறார்.
இங்கு நான் ஒரு செய்தியை மறக்க முன்னால் சொல்ல வேண்டும். சில போது புரிவதற்கு சிரமமாகவும் இருக்கலாம், புரிந்து கொள்வது நல்லது. செக்குலரிசம் ஒரு வகையில் தேவைப்படுகிறது. செக்குலரிச கோட்பாடு ஒரு வகையில் தேவைப்படுகிறது, அவசியப்படுகிறது என்று நான் சொல்கிறேன். மற்றொரு வகையில் அது நிராகரிக்கப்பட வேண்டியது. அதனை நாம் நெருங்கவும் கூடாது, அது நம்மை நெருங்கவும் கூடாது. நெருங்கினால் குஃப்ரில் போய் முடியும். ஒரு வகையில் தேவைப்படுகிறது என்றால், இன்றைய உலக நாடுகளுடைய செட்டப்பை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், பெரும்பாலான நாடுகள் முஸ்லீம் அல்லாத நாடுகள் அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஆட்சி நிலவும் நாடுகள். இங்கே செக்குலரிசம் நாட்டுடைய அரசியல் நிலைப்பாடாக இருப்பது குறைந்த தீமை, லெஸ்ஸர் ஈவல். எந்த அளவு தூரம் இதனை புரிந்து கொள்கிறது தெரியாது. பொலிட்டிக்கலி செக்குலரிசம் தான் இப்போதைக்கு குறைந்த தீமை. ஒரு நாட்டிலே செக்குலரிசம் இருந்தால் எல்லா மதங்களையும் அவர்கள் ஈக்குவலாக பார்ப்பார்கள். எஸ், மத நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பாடு இருக்கும். அது தனி மனிதனோடு மட்டுப்படுத்தப்பட்டது, குடும்பத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டதாக, வணக்க ஸ்தலங்களோடு மட்டுப்படுத்தப்பட்டதாக தான் இருக்க வேண்டும். மதத்துடைய செல்வாக்கு சமூக மட்டத்தில் வரக்கூடாது, அரசியல் மட்டத்தில் வரக்கூடாது, பொருளாதார மட்டத்தில் வரக்கூடாது என்பது விழிப்பாக இருப்பார்கள். ஆனால் கட்டுப்பாடுகளோடு மத சுதந்திரத்தை அவர்கள் தருவார்கள், உத்தரவாதப்படுத்துவார்கள். செக்குலரிசம் இல்லாத போது ஒவ்வொரு நாட்டிலும் எந்த சமயத்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அவருடைய சமயம் நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனில் மிகைத்துவிடும். மிகைத்தால் ஏனைய சமயத்தவர்களுக்கு பிரச்சனை. நம்மை பொறுத்தவரையில் எங்குமே இஸ்லாத்துடைய செல்வாக்கு இல்லாத ஒரு துர்ப்பாக்கியமாக இருக்கிறதா யதார்த்தம். எனவே இப்போதைக்கு செக்குலரிசம் ஸ்டேட் ரிலிஜன் என்பதற்கு பக்கத்தில் நோ ரிலிஜன் செக்குலரிசம் தான் என்ற நிலைப்பாடு இருப்பது பொருத்தமானது. எந்த அளவு தூரம் நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்றீங்களோ தெரியலன்னு மீண்டும் சொல்கிறேன். இந்த பயங்கரமான ஆபத்தான இந்த கோட்பாடு தேவைப்படுகிறது, ஒரு மட்டத்துக்கு பொலிட்டிக்கலி தேவைப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா செக்குலரிசத்தை ஏற்றுக்கொண்ட நாடாக இருப்பது தான் அங்கே இருக்கிற சிறுபான்மையினரான முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியரானவர்களுக்கு எல்லா வகையிலும் ஆரோக்கியமானது. இந்த நாட்டை பொறுத்தவரையும் அப்படித்தான், மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையும் அப்படித்தான், இலங்கையை பொறுத்தவரையும் அப்படித்தான். அதனை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் செக்குலரிசத்தை. ஆனால் அதுதான் இப்போதைக்கு தேவை. ஆனால் பொலிட்டிக்கலி அரசுகளை பொறுத்தவரையில் செக்குலரிசம் கொள்கையாக இருப்பது குறைந்த தீமை, லெஸ்ஸர் ஈவலாக இருந்தாலும் கோட்பாட்டு ரீதியாக முஸ்லீம்கள் தமது கொள்கையாக, முஸ்லீம் இளைஞர்கள் தமது கொள்கையாக, யுவதிகள் நமது கொள்கையாக, இளம் தலைமுறையினர் நமது கொள்கையாக, இந்த சமூகம் தமது கொள்கையாக எடுத்துக்கொண்டால் அதனால் வருவது அழிவு, பேரழிவு, நாசம், பெரும் நாசம். நமது ஈமானை, நமது அகைதாவை அந்த சந்தர்ப்பத்தில் இழந்து விடுவோம். எனவே ஒவ்வொன்றையும் அதற்குரிய இடத்திலே நாம் வைக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது என்ற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் செக்குலரிசம் என்பது வெறுமனே மத சுதந்திர எல்லா மதங்களையும் ஈக்குவலாக நடத்தும் கொள்கை மாத்திரம் அல்ல. அதனுடைய அடிப்படை நோக்கமே சேக்ரட் என்று ஒன்று இருக்கக்கூடாது. சொல்வார்கள் டி சேக்ரலைசேஷன். சேக்ரட் புனிதத்துவம் என்று ஒன்று கிடையாது. அதாவது ரிலிஜியஸ், சேக்ரட், ஸ்பிரிச்சுவல் என்று ஒன்று இல்லை. இருந்தாலும் அதை நீங்கள் உங்களோடு தனி மனிதர்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். அதை எனவே டி செக்குலரைசேஷன் என்பது மிக முக்கியமான ஒரு ப்ரோசஸ் செக்குலரிசத்தில். அரசியலில், பொருளாதாரத்தில், சமூக வாழ்க்கையில், கொடுக்கல் வாங்கலில் மதத்துக்கு இடமில்லை, ஆன்மீகத்துக்கு இடமில்லை. அது செக்குலரிசத்துடைய கொள்கை. நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதான் அவருடைய தெளிவான நிலைப்பாடு. அடுத்தது செக்குலரிசம் தோன்றிய பின்புலத்தை பார்க்க வேண்டும். இது மிக தெளிவாக நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வெஸ்டர்ன் ஹிஸ்டோரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுடைய வெளிப்பாடு. அதாவது கிறிஸ்தவ திருச்சபைக்கும் அன்றைய விஞ்ஞானிகளுக்கும் அறிவியல் மேதைகளுக்கும் இடையில் வந்த முரண்பாடு. கிறிஸ்தவ
திருச்சபையின் நிலைப்பாட்டுக்கும் அறிவியலுக்கும் சயின்ஸுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு. அதன் விளைவாக ஒரு புதிய கருத்தோட்டம் வருகிறது. மதம் இருக்கும் வரைக்கும் ஒரு நாளும் உலகம் உருப்படாது, முன்னேறாது, முன்னேற்றம் காண முடியாது. மதம் முற்று முழுதாக புறந்தள்ளப்பட வேண்டும், புறக்கணிக்கப்பட வேண்டும். இதன் அடியாகத்தான் இந்த கொள்கை இன்டலெக்சுவலி ஹிஸ்டோரிக்கல் பேக்ரவுண்ட் உடன் படிப்படியாக வளர்ச்சி காணுகிறது. எனவே அந்த வகையில் பார்க்கிற போது நகைப் அல்-அத்தாஸ் சொல்கிறார், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் செக்குலரிசம் என்பது டோட்டலி ஒரு முரண்பாடான கொள்கை. இஸ்லாமும் செக்குலரிசமும் எதிரும் புதிருமான கொள்கைகள். எனவே செக்யூலர் முஸ்லிம் என்ற ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. செக்குலரிசம் எங்கே இருக்குதோ அங்கு நாலேஜ் என்பது மீனிங்லெஸ்ஸாக மாறும், பர்பஸ்லெஸ்ஸாக மாறும். ஏன்? நாலேஜில் இருந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எடுக்கப்பட்டுடும். அந்த சேக்ரட் புனிதத்துவ பார்வை இல்லாமல் போய்விடும். நாலேஜ் என்பது ரூட்லெஸ்ஸாக மாறும், மோராலிட்டி இல்லாமல் போயிடும். இப்போ பாருங்கள், மெடிசினில் இந்த ஹோலிஸ்டிக் பார்வை இப்போது வலியுறுத்தப்படுது. ஹோலிஸ்டிக்காக ஒரு நோயாளியை பார்க்கணும். எவ்வளவு சொன்னாலும் இந்த மெடிசின்லேயும் இருப்பது செக்குலரிசம் தான். அதன் விளைவு என்ன தெரியுமா? ஒரு நோயாளியுடைய ரூஹை அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள், ஸ்பிரிச்சுவல் பக்கத்தை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். குறைந்தபட்சம் சைக்காலஜி ஃபீல்ட்லையாவது கண்டுகொள்கிறாண்டா இல்லை, கவுன்சிலிங்லையாவது கண்டுகொள்கிறாண்டா இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஸ்பிரிட் என்ற ஒன்றை, ரூஹ் என்ற ஒன்றை ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் காலை வகுப்பு தொடரிலே பேசுகின்ற நஃப்ஸு, ரூஹு, கல்பு எல்லாம் கிடையாது. அவ்வளவும் ஃபிசிக்கலி பார்க்குற விஷயங்கள் மட்டும்தான். அதற்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட். தனிப்பட்ட முறையில் சில டாக்டர்ஸ் அந்த மத நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால், முஸ்லீமாக, கிறிஸ்தவராக, ஹிந்துவாக இருக்கிற காரணத்தினால் சொல்லுவார், கொஞ்சம் ஓதிக்கோங்க, உங்கள் தெய்வத்திட்ட கேளுங்க, கடவுள்கிட்ட முறையிடுங்க, கடைசி நேரம் இதுக்கு மேலே நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, கடவுள்கிட்ட கேட்டு பாருங்க, உதவினாலும் உதவுவார், உதைச்சாலும் உதைப்பாருன்ற மாதிரி தான் பெரும்பாலும் சொல்லுவோம். அப்படி இல்லாமல் அவர்களுடைய டெக்ஸ்ட் புக்கில், சிஸ்டத்தில், அந்த சிலபஸில், கரிக்குலத்தில் இந்த விஷயம் உள்வாங்கப்பட்டு இல்லை. அவருடைய ஹோலிஸ்டிக் பார்வையில் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை, சோல் இல்லை, ஆன்மீகம் இல்லை. அந்த மிகப்பெரிய லக்கிங் இருக்கும். இது எல்லாத்துலேயும் இருக்கும், அரசியலில் இருக்கும், பொருளாதாரத்தில் இருக்கும், மருத்துவத்தில் இருக்கும், எல்லா விஷயங்கள்லையும் இருக்கும். எனவே இந்த எலிமினேஷன் ஆஃப் த ரிலிஜியஸ் அண்ட் த சேக்ரட் ஃப்ரம் த ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது செக்குலரிசத்துடைய பேஸ். அது மாத்திரமில்லை, இந்த மெட்டாபிசிக்கல் அண்ட் தியாலஜிக்கல் எலிமெண்ட்ஸையும் நாலேஜில் இருந்து தூரமாக்குறது தான் செக்குலரிசத்துடைய அடிப்படை. புறம் மாத்திரம்தான், அகம் இல்லை. லௌகிகம் மாத்திரம்தான், ஆன்மீகம் இல்லை. இம்மை மாத்திரம்தான், மறுமை இல்லை. இந்த பார்வை தான் செக்குலரிசத்துடைய பேசிக் ஃபவுண்டேஷன் சார்ந்த பிரின்சிபல்ஸ். எனவே அதற்குள் போய் இஸ்லாத்தை தேட நாட முடியாது. இந்த விஷயங்களை ஆழமாக அற்புதமாக விளக்குவோர் யார்? நகைப் அல்-அத்தாஸ். அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்காலர். மலேசியாவிலே போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்கென்று ஒரு தனியான ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. ஐஐயுமுக்கு கீழே, ஐஐயும்னா இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி கீழே இருக்குது, தனியானது, இஸ்டாக் அதில் பேர். அதனுடைய ஃபவுண்டர் ஹெட் அவர் தான். மிகப்பெரிய அறிஞர். அவர் நிறைய நூல்களை தந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த காலத்தை பொறுத்தவரையில் மௌலானா மௌதூதி போன்றவர்கள் இந்த விஷயங்களை அந்த காலத்தில் அந்த கான்டெக்ஸ்டை வைத்து நிறையவே பேசியிருக்கிறார்கள். ஆனால் இப்போது அதனை அப்டேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அத்தகைய ஒரு அப்டேட்டடான பார்வையை நகைப் அல்-அத்தாஸுடைய ஆக்கங்களில், எழுத்துக்களில், புத்தகங்களில் நம்ம பார்க்கலாம். டீப் தான்.
எனக்கு இப்போது ஞாபகம் இருக்கிறது. முன்பு ஒரு முறை எங்கோ சொன்னதாக ஞாபகம் இருக்குது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் மலேசியாவுக்கு போயிருந்த போது எதேச்சையாக அவருடைய ஒரு விரிவுரையில் கலந்து கொள்ளும் பேறு கிடைத்தது. எல்லா ஆடியன்ஸும் பேராசிரியர்களாக, கல்வியலாளர்களாக, பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தான் இருந்தார்கள். எல்லாம் படித்தவர்கள், புத்திஜீவிகள். அன்று அவருடைய தலைப்பு வாட் இஸ் செக்குலரிசம், இதுதான் தலைப்பு. வாட் இஸ் செக்குலரிசம் என்றால் அந்த வேர்டை மாத்திரம் அனலைஸ் பண்ணுறது, வேற ஒன்றும் இல்லை. வாட் இஸ் செக்குலரிசம் என்ற வேர்டை, அந்த டேர்மை, அந்த டெர்மினாலஜியை அனலைஸ் பண்ணுறது மாத்திரம்தான் அன்று அவர் செஞ்சார். 1 hour. வாட் இஸ் செக்குலரிசம், லிட்டரரி மீனிங், அந்த லிட்டரல் மீனிங்கை தான் அனலைஸ் பண்ணார். இப்போ அவர் அழகாக சொன்னார், இது ஒரு லத்தீன் வார்த்தை, லத்தீன் பிரயோகம், லத்தீன் மொழியில் உள்ள ஒரு பிரயோகம். இந்த வார்த்தைக்குள் 2 சொற்கள் இருக்கின்றன. ஒன்று நவ், அடுத்தது ஹியர். நவ் அண்ட் ஹியர், இதுதான் செக்குலரிசத்துக்குள்ளே இருக்கிற இருபெரும் வார்த்தைகள். இங்கு, இப்போது. நவ், எஸ்டர்டேயும் இல்லை, டுமாரோவும் இல்லை. 2வது ஹியர், இங்கு. அங்கு இல்லை. இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்க வேண்டும். இங்கே என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கு, என்ன நடக்க வேண்டும். இது அல்லாத வேறு எந்த சிந்தனையும் சரியானது அல்ல. நௌஹிய சொல்லிவிட்டு அவர் சொன்னார், செக்குலரிசத்தை அரபு மொழியிலே அல்மானியா என்று மொழிபெயர்க்கிறார்கள், லோகாயுதவாதம் என்று. அது பொருத்தமானதல்ல. அதனை மதச்சார்பற்ற கொள்கை என்று மொழிபெயர்க்கிறார்கள். அது ஒரு பார்ஷல் டிரான்ஸ்லேஷன், அது முழுமையானது அல்ல என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், அரபு மொழியில் இதை அல் ஹுனல் ஆனியா, அரபு மொழியில் ஹுனா என்றால் இங்கு, ஹுனாக்க என்றால் அங்கு, அல் ஆன் என்றால் இப்போது. எனவே அல் ஹுனல் ஆனியா, இங்கு இப்போது கோட்பாடு என்றுதான் இதை மொழிபெயர்க்கணும். இங்கு இப்போது கோட்பாடு. நமது இந்த இளம் தலைமுறையினருக்கு இதுதான் இருக்குது. இங்கு இப்போது என்ன நடக்கணும். மௌத்தாவை போகிறோமா, அதுக்கு போகிற கபர் இருக்குதான், மஹ்ஷர் இருக்குதான், விசாரணை இருக்குதான், சொர்க்கம் இருக்குதான், நரகம் இருக்குதான், மலக்கள் இருக்கிறார்களா, அது இருக்குதான். இதெல்லாம் வெறும் மித், இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்ற பார்வை ஆழமாக இருக்குது. சிலர் வெளிப்படுத்துவார்கள், பலர் இதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். 1 to 1 இருந்து அவர்களோடு டீப்பாக பேசினால் மாத்திரம் அவர்கள் மனம் விட்டு சொல்லுவார்கள், அவருடைய நிலைமையை சொல்லுவார்கள். இதுதான் என்ற பார்வை. இந்த பார்வையை மாற்றாம, இந்த அல் ஹுனல் ஆனியா, நவ் அண்ட் ஹியர் என்ற, இங்கு இப்போது என்ற இந்த பார்வையை பிழை என்பதை நிறுவாம, நவ் மாத்திரமல்ல இருக்கிறது என்பதை நிறுவாமல், எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல், ஹியர் மாத்திரமல்ல இருக்கிறது, ஹியர் ஆஃப்டரும் இருக்கிறது என்பதை நிறுவாமல், நாம் வெறுமனே நமது இளைஞர்களை, யுவதிகளை வழிப்படுத்த முயற்சிப்பதில், நெறிப்படுத்த முயற்சிப்பதில், வற்புறுத்துவதில், விஷயங்களை வலியுறுத்துவதில், கோபம் கொள்வதில், ஆத்திரம் எடுப்பதில், ஆவேசப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இன்னும் என்ன தூரமாவார்கள் பாபேரியன்ஸ். ஏன்னா பாருங்க, அச்சுறுத்துறான், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். நல்லாவே வேண்டும், இவனோட பேசுகிற அளவுக்கு விளங்குது இவனெல்லாம் பிள்ளைண்டு. ஆனால் சொல்ல மாட்டான் வெளிப்படையா. சந்தர்ப்பம் கிடைத்தால் மாத்திரம் சொல்லுவான். எனவே இன்டலெக்சுவல் ஒரு ஐடியாலஜியை நம்ம ஐடியாலஜிக்கலாகத்தான் அணுக வேணும். இன்டலெக்சுவலி தான் நம்ம அணுக வேணும். இந்த ஆழமான புரிதல் கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு, அறிஞர்களுக்கு, அழைப்பாளர்களுக்கு, பெற்றோருக்கு தேவை. அதற்கு பிறகுதான் நமது இளைஞர்களை, யுவதிகளை, இளம் தலைமுறையினரை நாம் வழிப்படுத்தலாம், நெறிப்படுத்தலாம். எனவே
ஒரு காலம் இருந்தது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோட்டமாக புரிந்தால் போதுமானதாக இருக்கும். ஆனால் இன்று அப்படி அல்ல. ஆழமான மார்க்கம் பற்றிய புரிதல் தேவை. மார்க்கத்துக்கு எதிரான இத்தகைய சவால்களை, அறைகூவல்களை நாம் பொறுமையாக இருந்து படிக்க வேண்டும். நமது இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு மிக ஆழமான அறிவூட்டல் வழங்கப்பட வேண்டும். எப்படி அவர்கள் ஸ்கூல் போய் ஒரு சிலபஸு கூட படிக்கிறார்களோ, ஒரு கரிக்குலத்துக்கு கூட படிக்கிறார்களோ, காலேஜுக்கு போய் யூனிக்கு போய் படிக்கிறார்களோ, விரிவாக விளக்கமாக 10 பாடங்களாக 15 பாடங்களாக டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்ஸாக படிக்கிறார்களோ, இதே போல கவுண்டராக தீனை, ஷரியாவை, மார்க்கத்தை அவர்கள் படிக்க வேண்டும், படித்தாக வேண்டும். அதற்கான ஒழுங்குகள், ஏற்பாடுகள் கண்டிப்பாக கட்டாயமாக நடைபெற வேண்டும். இல்லாத போது வளமை போல இந்த மூத்த கூட்டம், இந்த வயசாளி கூட்டம் இப்படி வந்து கேட்டுட்டு கவலைப்பட்டுட்டு கைசேதப்பட்டுட்டு நம்ம வீட்லையும் இப்படித்தான் நிலைமை இருக்குது, அல்லாஹ் போதுமானவன், அடுத்த வீட்லையும் அப்படித்தான் நிலைமை இருக்குது, அல்லாஹ் போதுமானவன், நாம் என்ன பண்ணலாம் என்ற அந்த ஒரு ரிக்ரெட் மனப்பான்மையோட போவோமே தவிர நாம் எதுவும் சாதிக்க போகிறதில்லை. நான் மிகைப்படுத்தாமல் இந்த விஷயங்களை சொல்கிறேன் என்பது கண்டிப்பாக புரியவர்களுக்கு புரியும். அந்த வகையில் தான் இந்த காலத்திலே நல்ல தகுதி வாய்ந்த அழைப்பாளர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த இசம்களை எல்லாம் ஆழமாக கற்று நமது இளைஞர்களை வழிப்படுத்துகின்ற தாயிகள், அறிஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும். நமது குத்துபாக்கள், பயான்களில் இந்த தலைப்புகள் அழகாக அறிவுபூர்வமாக பேசப்பட வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு ஃபத்துவா கொடுப்பதல்ல. அது வழிகேடு, இது வழிகேடு, பயந்து கொள்ளுங்கள், ஒன்றும் எடுபடாது. இன்டலெக்சுவலி அவர்களோடு பேச வேண்டிய, கலந்துரையாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரொம்ப அவர்கள் அவர்களுடைய வாதங்களை முன்வைப்பார்கள், நாம் நமது வாதத்தை முன்வைக்க வேண்டும். எப்படி ஹசரத் சொல்றார், என்டோஸ் பண்றாரு நான் சொல்றத. இப்போ உள்ள இளைஞர்களும் யுவதிகளும் இளம் தலைமுறையினர் தொழுமாறு சொன்னால், குரானை ஓதுமாறு சொன்னால், மஸ்ஜிதுக்கு செல்லுங்கள் என்று சொன்னால், என்ன இவர்கள் நமது பெற்றோர்கள், மூத்தவர்கள் நமது என்ஜாய்மெண்ட்டை கெடுக்கிறார்கள். நவ் அண்ட் ஹியர் இவர்கள் நவுக்கு பதிலாக வேற எதையோ பேசுகிறார்கள், ஹியருக்கு பதிலாக ஹியர் ஆஃப்டரை பேசுகிறார்கள். இவர்களுக்கு என்ன பிடித்தது என்று சொல்கிறார்கள், அப்படித்தானே? என்று அவர்களுடைய சிந்தனை செக்குலரிசம். அவர்களுக்கு தெரியாது, அதனால் அவர்கள் ஆகர்ஷிக்கப்பட்டிருக்கிறார், கவரப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே அவர்களோடு அறிவுபூர்வமாக, இன்டலெக்சுவலி, அகடமிக்கலி, லாஜிக்கலி நாம் கலந்துரையாட வேண்டும், பேச வேண்டும். அதற்கு நம்மிடம் சப்ஸ்டன்ஸ், ஸ்டஃப் இருக்க வேண்டும். இதுதான் ஒரே வழி. அந்த வகையில் தான் இத்தகைய தவ்வா நிலையங்கள், இப்படிப்பட்ட மஸ்ஜிதுகள், இப்படிப்பட்ட இஸ்லாமிய கலாச்சார நிலையங்கள், இப்படிப்பட்ட தவ்வா முயற்சிகள் அதிகூடிய முக்கியத்துவம் பெறுகின்றன. இவையெல்லாம் நீட் ஆஃப் தி அவர், காலத்தின் தேவையாக மாறியிருக்கின்றன. இல்லாத போது சந்தேகம் இல்லாமல் நமது ஆண் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை கட்டம் கட்டமாக படிப்படியாக இழப்போம். எனக்கு சம்பவங்கள் நிறைய சொல்லலாம். ஒவ்வொரு வீட்டிலும் இப்படியான பிள்ளைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதாவது முர்த்தத்துகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். சில போது முர்த்தத் என்ற வார்த்தை கூட பொருத்தமில்லை. முர்த்தத் என்றால் மார்க்கத்தில் இருந்து வெளியே போகிறது. ஏற்கனவே அந்த புள்ள மார்க்கத்தில் இல்லை. அப்போ எப்படி நாம் சொல்வது மதம் மாறியவர் என்ற ஒரு கேள்வி கூட பிறக்குது. நிறைய பிள்ளைகள் அந்த ஒரு வழியில் தான் போய் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் இப்போ தவா சென்டரை பொறுத்தவரையிலும் கூட இந்த பிரச்சினையை, அடுத்த தலைமுறையை இலக்காக கொண்டு அவர்களை வழிநடத்தும் நோக்கோடு கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக இளைஞர்களுக்கான, யுவதிகளுக்கான, நமது கேர்ள்ஸ் பாய்ஸுக்கான ஒரு எளிமையான ஒரு பயிற்சினரி, பாடநெறி, கோர்ஸ் நடைபெற்று வருகிறது. சவர் முபாரக் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு அந்த பாய்ஸ் கேர்ள்ஸை அழைத்து அவர்களுக்கான தொடர் வழிகாட்டலை கொடுத்து வருகிறார். ஏனைய சமூகங்களும் இது நடக்குது.
அல்ஹம்துலில்லாஹ் கடந்த காலங்களில் அதனால் நல்ல பெறுபேறுகளும் கிடைத்திருக்கின்றன. 10 பிள்ளைகளில் குறைந்தது 2-3 பேர் தேர்வார்கள். அவர்கள் மாஷா அல்லாஹ் இப்போதும் அவர்களெல்லாம் இப்போது 30களை கடந்த 40களை நெருங்கியவர்களாக மாறிய போதும் அவர்கள் எல்லோரும் இப்போது தீனோடு இருக்கிறார்கள், மார்க்கத்தோடு இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் அவ்வப்போது ஆங்காங்கே காண்பீர்கள். அவர்களும் இப்போது ஓரளவு களத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பு அதிகரித்து கொண்டு போகிறது. ஆனால் கவலையான ரொம்ப கவலையான விஷயம் என்னவென்றால், எனக்கு கிடைக்கிற தகவலின்படி நாளுக்கு நாள் இந்த இளைஞர்களுடைய வருகை நமது 16 வயதை கடந்த 17, 18, 19, 20 வயதுகளை அடைந்த இளைஞர்கள் யுவதிகளுடைய பங்கேற்பு குறைந்து கொண்டு வருகிறது முன்பை விட. இதனுடைய தாக்கம் ரொம்ப வீரியமடைந்திருக்கிறது. வைரஸ் வெரி ஸ்ட்ராங்காக போய்கொண்டிருக்கிறது, குறைந்து கொண்டு போகிறது. இவர்கள் கேட்டால் என்ன சொல்கிறார் என்றால், நமக்கு டியூஷன் இருக்குது, 30 பவுன் 40 பவுன் பெர் அவர் கொடுத்து டியூஷன் போகிறார்கள். அவர்களுடைய பரீட்சைகளுக்காக தயாராகிறார்கள். கண்டிப்பாக நடக்க வேணும். படிப்பு ரொம்ப முக்கியம், இன்றியமையாது. ஆனால் இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லது ஹலக், படைத்த இறைவனுடைய பெயரால் உங்களது வாசிப்பு கற்றல் அமைய வேண்டும், ஈமானை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும். அது கொடுக்கப்படாத போது என்ன நடக்கும்? நாளை அவர் வருவார், ஒரு இன்டெலெக்சுவலாக வருவார், ஒரு ப்ரொஃபஷனலாக வருவார், ஒரு துறை நிபுணராக வருவார், வந்துட்டு போட்டும். டாக்டராக வருவார், இன்ஜினியராக வருவார், அக்கௌண்டனாக வருவார், லாயராக வருவார், ஐடி ஸ்பெஷலிஸ்டாக வருவார், வராமல் இருப்பார், வரட்டும், வராமல் இருக்கட்டும். ஆனால் அடிப்படையான நமது கொள்கை இழந்தவராக, அக்கீதாவை இழந்தவராக, நம்பிக்கை இழந்தவராக, ஜீன் இல்லாதவராக, ஜீனுடைய ப்ராக்டிஸ் இல்லாதவராக வருவார். அப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். எதை வைத்து பெருமைப்படுகிறோம்? அவர்களுடைய படிப்பை வச்சு பெருமைப்படுறோம். புண்ணியம் இல்லாத படிப்பு. எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த தாயுடைய பேர் மறந்துவிட்டது, இந்த நாட்டில் தான் வாழ்கிறார் என்று நினைக்கிறேன். ஒரு இளம் வெள்ளைக்காரர், இஸ்லாத்தை தழுவியவர். அவர் பேசுகிறார். அவர் சொல்கிறார், எனது பிள்ளைகள் படிக்கட்டும், படிக்காமல் இருக்கட்டும், தொழில் செய்யட்டும், தொழில் செய்யாமல் இருக்கட்டும், சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கட்டும், கிடைக்காமல் இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனது பிள்ளைகளுக்கு ஹிதாயத் மாத்திரம் கிடைக்காமல் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவும் கிடைக்காமல் இருக்கக்கூடாது. நாளை மறுமையில் எனது பிள்ளைகளுக்கு சொர்க்கம் கிடைக்காமல் இருக்கக்கூடாது. அதையே உத்தரவாதப்படுத்துவதுதான் எனது ஒரே இலக்கு. இந்த உலக இலக்குகளை பொறுத்தவரை கிடைக்கட்டும், கிடைக்காமல் இருக்கட்டும், எனக்கு அது முக்கியமே இல்லை என்று யார் சொல்கிறார்? நேற்று இஸ்லாத்தை தழுவியவர் சொல்கிறார். நம்மவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சொல்லாலும் செயலாலும் மார்க்கமும் கிடைக்கத்தானே வேணும், தொழவும் தான் வேணும், நோன்பு பிடிக்கவும் வேணும், ஆனால் படிக்கணும், படிச்சுட்டு எதையாவது செஞ்சு தொலை, போ தவாக்கு போ, ஆனால் படிப்புக்கு பாதிப்பு இல்லாமல். படிப்புக்கு பாதிப்பா, தொழிலுக்கு பாதிப்பா, வருமானத்துக்கு பாதிப்பா, அது தேவையில்லை. இப்போ என்ன நடக்கும்? ஏற்கனவே அவன்கிட்ட அந்த பார்வை தான் இருக்குது, நாமும் அந்த அற்புதமான வழிகாட்டலை தான் கொடுக்குறோம். விளைவு எதுவாக இருக்குது? பிறகு இந்த அழக்கூடாது. பாருங்க நம்ம பையன் இப்படி போயிட்டானே, கடைசி காலத்தில் அழக்கூடிய நிலைமை வரவே கூடாது. அதற்கான வாஸ்தவம் வாய்ப்பு ரொம்ப அதிகம். வீட்டுக்கு வீடு வாசற்படி ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தால் வழங்கும் என்ன நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி. எனவே அன்று மாநாட்டிலும் அறிவிக்கப்பட்டது, நமது இளைஞர்களுக்கான, யுவதிகளுக்கான இந்த பாய்ஸ் கேர்ள்ஸுக்கான வகுப்பு தொடர் கண்டிப்பாக கட்டாயமாக அந்த பிள்ளைகள் வருவார்களே இல்லையோ அனுப்பி வைங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் தயக்கத்தோடு வருவார்கள், கஷ்டத்தோடு, வெறுப்போடு வருவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவருக்கு சரியான வழிகாட்டல் கொடுக்கப்படும், வழங்கப்படும். அதன் மூலமாக நல்ல மாற்றங்களை காணலாம். நாளை மறுமையில் பிள்ளைகள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் பெற்றோர் விசாரிக்கப்படுவார்கள், அதுக்கு பிறகு தான் பிள்ளைகள் விசாரிக்கப்படுவார்கள். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்து இது. நாம் என்ன சொல்கிறோம்? நாளை மறுமையில் அல்லாஹ் பிடிப்பான், அம்மாவோட பாப்பாவோட பேரண்ட்ஸோட எப்படி நடந்து கொண்டீங்கன்னு கேட்பான். போய் பதில் சொல்லுங்கண்டு போடா போன்ட்டு அவன் போகிறான். அவனுக்கு மூலம் மர்ம நம்பிக்கை இருக்கணும் ஒழுங்கா.
சரி, அங்கே வந்தால் அது நவ்வும் இல்லை, அது ஹியரும் இல்லை. அவன் செக்குலரிஸ்ட், அவனுக்கு நவ்வும் ஹியரும் தான் முக்கியம். நிச்சயமாக அப்படி நினச்சிட்டு போயிடுவோம். ஆனால் நாம் மறந்துடக்கூடாது, நாளை மறுமையில் பிள்ளைகள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் நாம் விசாரிக்கப்படுவோம். பிள்ளைகள் ஒரு அருளாக இருப்பது போல மிகப்பெரிய அமானிதம். யூசிக்கும் அல்லாஹ் ஃபி அவுலாதிக்கும். எனவே நானும் நீங்களும் இப்படி 10-20 பேர் வந்து குந்தி அல்ஹம்துலில்லாஹ் தவ்வா சென்டருடைய இந்த ஆண்டு நிகழ்ச்சிகளும் வெற்றிகரமாக நடந்து நிறைவு பெற்றன என்று அறிக்கை சமர்ப்பித்து புண்ணியம் இல்லை. அடுத்த தலைமுறை நம்ம விட்டு ஓடும்போது, விலகி செல்லும் போது, அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கும்போது, அவர்களுக்கான ஒரு திட்டம் தீட்டப்படாத போது, செகண்ட் லேயர் உருவாக்கப்படாத போது, நான் தொடர்ந்து பேசுகிறேன். ஒவ்வொரு முறையும் வந்தால் நான் கொஞ்சம் ஒரு 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 கருத்து கணிப்பெடுப்பேன், மதிப்பீடு செய்வேன், 4 பேரோட பேசுவேன். மூத்தரோட பேசுகிற மாதிரியே நம்முடைய யங்க ஜெனரேஷனோடையும் பேசுவேன். அப்போ முந்தின நாள் பேசுகிற நேரத்தில் முக்கியமான ஒரு இளம் தலைமுறையை சேர்ந்து ஒரு சொல்கிறாரு, கவலையோடு சொல்கிறாரு, நானும் மற்றவருடைய பேரை சொல்லி அவரும் மாத்திரம்தான் தற்போதைக்கு எஞ்சி மிஞ்சி இருக்கிறோன்னு சொன்னார். மற்றவனெல்லாம் எங்கேயோ போயிட்டானோ, கல்ச்சரல் இஸ்லாம் தான் இருக்குது அவன்கிட்ட, அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை விட பயங்கரமான ஒரு செய்தி அவர் சொன்னார். நானும் அவனும் கூட போயிடுவோம் போல தான் இருக்குது. ஏண்டா ஆமாம், அந்த அளவு ப்ரெஷர் குடும்ப மட்டத்தில், வீட்டு மட்டத்தில், ஃபேமிலி மட்டத்தில், சமூக மட்டத்தில் நாம் வந்து எவ்வளோ தாக்கு பிடிப்போன்ற ஒரு பயமாக இருக்குன்னு சொல்கிறோம். ரொம்ப எனக்கு கவலையாக இருந்துச்சு. ஏன்னா நானும் இவ்வளோ காலம் வந்து என்ன சாதித்தோம்னு சொல்லி. எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தந்தைமார்களே, முழு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏன்னா நாம தான் அந்த குழந்தைகளை இங்கே அழைச்சி வந்தோம் அல்லது பெற்றெடுத்தோம், அவங்க வரல. அது சொல்லப்படாது. நாம் என்ன செய்கிறோம், அப்படி வளர்ந்துட்டோம் அப்படின்னு. நாம் தானே அந்த சூழலை உருவாக்கி கொடுத்தோம். ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ரால பிறக்குது, சரியான வழியில் பிறக்குது. அந்த குழந்தைகளை கிறிஸ்தவர்களாக, யூதர்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றுவது பெற்றோர். அபவாஹு யுனஸ்ஸிரானிஹி வ யுஹவ்விதானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் என்ன செய்கிறோம், நாம் தானே இந்த சூழல் அமைச்சு கொடுத்தோம், அந்த எஜுகேஷனை பெற வச்சோம். எனவே மிக மிக அவதானமாக இருக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது என்ற இந்த முக்கியமான செய்தியை இங்கு நான் பொறுப்புணர்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. நான் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துகிற, உங்களுக்கு விளங்குகிற, உங்களுக்கு புரிகிற, நீங்கள் கிரகிக்கிற, உங்களுக்கு தேவையான சில சரக்குகளை மாத்திரம் பகிர்ந்துட்டு போனால் நான் எல்லா இடத்துல பதில் சொல்லணும். எனவே உங்களது முன்னுரிமைகளை கண்டிப்பாக நினைவுபடுத்துகிற கடப்பாடு இருக்குது. அதற்கான வழிவகை கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். இது நான் முதல் முறை சொல்வதல்ல. வேறு வேறு மொழிகளில், பாஷைகளில், வார்த்தைகளில், வசனங்களில் இந்த விஷயத்தை நான் எல்லா காலமும் சொல்லி வந்திருக்கிறேன். ஆனால் அதே முயற்சி நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் ஃபோக்கஸ் போதாது, மிக மிக குறைவாக இருக்குது. எடுத்ததுக்கெல்லாம் ஒரே ஒரு 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 ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது, மொழி பிரச்சனைன்னு சொல்லி. சரி, அவனோட மொழியில தான் சொல்லப்படுது, வர வேண்டியதானே, அனுப்ப வேண்டியதானே. அந்த நேரம் என்ன பிரச்சனை? அந்த நேரம் டியூஷன் பிரச்சனை, எஜுகேஷன் பிரச்சனை. அங்கே காசு கொடுத்து போகிறான், இது இலவசம். 5% காசு அறுவடைப்படுவதில்லை, அந்த நிலையில தான் கிடைக்கிது. அப்போவும் தயாரில்லைண்டா. ஸோ பெத்தட்டிக். இது எங்கே போய் முடியும்? ஆரம்ப காலத்தில் 50களில் 60களில் 70களின் ஆரம்பத்தில் ஒரு நிலை இருந்துச்சு, மார்க்கமே இல்லாத ஒரு சூழல். நமது நாடுகளிலிருந்து வந்த குடும்பங்கள் அந்த நிலையை நோக்கி அடுத்த தலைமுறை திரும்பாமல் இருக்கணும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு கருத்தை நினைவுபடுத்துகிறேன். சமூக பணி, சன்மார்க்க பணி, அழைப்பு பணி, ஆன்மீக பணி என்பது மெரத்தன் ஓட்டம் கிடையாது. இது ரிலே ஓட்டம். மெரத்தன் ஓட்டத்தில் தனி மனிதன் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஓடி முடிப்பான். ரிலே ஓட்டம் அப்படி அல்ல. ஒவ்வொருவரும் தனக்குரிய தூரத்தை வேகமாகவும் விவேகமாகவும் ஓடி முடித்து அடுத்தவரிடம் தடியை, பெட்டனை கையளிக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும். அதுக்கு முதலாவது இவருக்கு தெரியணும், ரிலே ஓட்டம் உண்டு. யாருக்கு தெரியணும்? ஓடுறவருக்கு. அவரையே பெட்டன் எடுத்து ஓடினாருன்னா
என்ன நடக்கும்? யாருக்கும் கொடுக்காம அது பிரச்சனை. ரெண்டாவது, தடி எடுக்க அங்கே ஆள் இருக்கணுமே. தடி எடுக்க ஆள் இருக்கணுமே. இல்லாதால தான் இவரே ஓடுறாரு. ஆள் இருக்கணும். மூணாவது, அந்த ஆள் திரும்ப நாம ஓடி வந்த பக்கம் ஓடாம முன்னோக்கி ஓடணும். அதுக்கு அவர் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கணும், தயார்படுத்தப்பட்டிருக்கணும். எனவே செகண்ட் லேயரை உருவாக்குற மிகப்பெரிய கடப்பாடு நமக்கு இருக்குது. சாதாரண விஷயம் இல்லை இது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு ஐடியாலஜிக்கல் வோ. இப்போது இந்த இராணுவ ரீதியான படையெடுப்பை விட இந்த சிந்தனா ரீதியான படையெடுப்பு, அல் கஸுல் ஃபிக்ரி என்ற அருமொழி சொல்வார்கள், இந்த ஐடியாலஜிக்கல் வோ மிக பயங்கரமானது. அதுக்கு முன்னால் நாம் செத்து மடிஞ்சு கொண்டு இருக்கிறோம். எல்லோரும் தான், பொதுவாக குறிப்பாக நமது இளம் தலைமுறையினர். எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, ரொம்ப ரொம்ப சீரியஸான விவகாரம் இது. முதலாம் உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கும் நாம் பேசுவது புரியுதில்லைண்டா எந்த உலகத்தில் வாழ்வர்களுக்கு புரியும்? அப்படித்தானே சொல்கிறாங்க. அவர்கள் பாமர்கள், இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், இவர்களுக்கு பெரிய பின்னணி இல்லை, பின்புலம் இல்லை, அதனால் எளிமையாக பேசுங்க, சிம்பிளாக பேசுங்க, அரைச்சமாவே அறன்று அரைங்க, அப்பவும் அவனுக்கு புரியுதில்லை. நீங்கள் இருப்பது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரியில், முதலாம் உலக நாட்டில். ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற க்ரீம் தான் இங்கே வந்துருக்கிறீங்க. நீங்களும் கரைஞ்சி போகிற ஐஸ்கிரீம் தான் சொன்னால் அப்போ யாருக்கா நாம் இந்த விஷயத்தை சொல்கிறது? எனவே எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நான் சொல்கிற இந்த விஷயம் ரொம்ப சீரியஸாக உள்வாங்கப்படும். அதனால தான் இந்த தலைப்பை கூட எடுத்துருக்கோம். திடீர்னு என்னடா எல்லாம் முடிஞ்சு வேர்ல்ட் வியூன்றாரு. அதனால தான் நேற்றே சொல்லிட்டேன், பழைய ரசம் புதிய போத்தல். வேர்ல்ட் வியூன்னு சொன்னால் நமது ஈமான், நமது அகீதா, நமது கொள்கை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கொள்கைகளிலிருந்து நமது கொள்கை எப்படி வித்தியாசப்படுகிறது? பிரபஞ்சம் பற்றி, வாழ்வு பற்றி, மனிதன் பற்றிய நமது பார்வை சாராம்சம் தானே அகீதா. இந்த காலத்து ஒரு டெர்மினாலஜி, இந்த காலத்து ஒரு கலைச்சொல் பிரயோகம்தான் இந்த வேர்ல்ட் வியூ என்ற பிரயோகம் என்றதை அடிக்கடி நான் சொல்லிக்கொள்ளேன். சரி, இப்போது நாம் முக்கியமாக 3 விடயங்கள் தொடர்பாக, விஷயங்கள் தொடர்பாக, அம்சங்கள் தொடர்பாக நமது ஷரியாவுடைய, தீனுடைய, இஸ்லாத்துடைய பார்வையை பார்க்கணும். அப்போ தான் இந்த வேர்ல்ட் வியூ கம்ப்ளீட் ஆகும். இந்த வேர்ல்ட் வியூவை தான் காலாகாலமாக நம்ம பேசி வாரோம், வேறு வேறு தலைப்புகளில். பிரபஞ்சம், மனிதன், வாழ்வு, இது ஒவ்வொன்றையும் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு பிரேக் தர போகிறோம். 8:15 முடிச்சுட்டு வரணும். நிகழ்ச்சியை முடிக்க தேவையில்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போது நமது தீனுடைய, இஸ்லாத்துடைய உலக நோக்கு பற்றி சில அடிப்படையான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறேன். இங்கு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற அம்சங்கள், இங்கு கூடியிருக்கிற என்னையும் உங்களையும் பொறுத்தவரையில் பெரும்பாலும் ஏற்கனவே பரிச்சயமானவை. ஆனால் நமது சிறார்களுக்கு, இளைஞர்கள், யோதிகளுக்கு, இளம் தலைமுறையினருக்கு இவை பற்றிய சரியான புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் பெரும்பாலும் குறைவாகவே இருக்கும். எனவே நானும் நீங்களும் இந்த வேர்ல்ட் வியூவை, இந்த பிரபஞ்ச நோக்கை சரியாக, ஆழமாக, விரிவாக, விளக்கமாக, நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் ஹோலிஸ்டிக்காக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு அமர்வை இன்றைய நாளை பொறுத்தவரையிலும், இங்கு நடக்கிற எல்லா நாட்களை பொறுத்தவரையிலும் நான் ஒரு டிஓடி அமர்வாகத்தான் பார்க்குறேன். டிஓடி என்றால் ட்ரைனிங் ஆஃப் ட்ரெயினர்ஸ். பெற்றோர்கள் எல்லோரும் உண்மையிலே ட்ரெயினர்ஸ். நம்மிடம் இருப்பதைத்தான் அவர்களுக்கு கொடுக்கலாம், இல்லாதை கொடுக்க முடியாது. அதே போல் நம்மிடம் இருந்தால் தான் அவர்களை கன்வின்ஸ் பண்ணலாம். இல்லாமல் ஆத்திரப்பட்டு, ஆவேசப்பட்டு, நீ திருந்த மாட்டாயா, நீ உருப்பட மாட்டாயா, நீ நல்வழி பெற மாட்டாயா சொல்கிறதுல எந்த புண்ணியம் இல்லை அந்த காலத்தில். ஏன்னா இது ஒரு சயின்டிஃபிக் ஈரா, நாலேஜ் பேஸ்ட் ஈரா, சயின்ஸ் பேஸ்ட் ஈரா, டெக்னாலஜி பேஸ்ட் ஈரா.
அவன் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பான். ஏன், எதற்கு, எப்படி. ஒரு காலம் இருந்தது, பாப்பா சொன்னால் கட்டுப்படுறது, உம்மா சொன்னால் கட்டுப்படுறது, புத்தவர் சொன்னால் கட்டுப்படுறது. இப்போ அப்படி இல்லை, கொஸ்டின் பண்ணுறான். என்ன நம்முடைய சவர்களே சொல்கிறாங்க, நிறைய பேர்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி ஓப்பனாக சொல்கிறாங்க, நம்மளை விட நாலேஜபிள் நம்மளோட மகன், நம்முடைய மகள் நாலேஜபிள். அவன் கேட்குற கேள்வி மட்டுமில்லை, அவன் சிந்திக்கிற பாணி ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறது மட்டுமில்லை, அதனால் ஆகர்ஷிக்கப்படுறாங்க பேரண்ட்ஸ். அடே நீ சொல்கிறது நல்லா தாண்டா இருக்குது. எஸ், நேற்று கூட ஒரு சகோதரர் அவர் இருக்கிறாருங்க, ஆளை காணலை, என்கிட்ட சொன்னார், பிள்ளைகள் ரொம்ப வித்தியாசமாக சிந்திக்கிறாங்க, பாசிட்டிவாக சொல்கிறாரு, ரொம்ப நாலேஜபிளாக இருக்கிறாங்க. என்னமோ சொல்ல பார்த்தீங்க. எஸ், எனவே நமது வே ஆஃப் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டாக்கிங், ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் அப்ரோச்சிங் எடுபடாது. நம்ம ரொம்ப டயர்டாகும், அவ்வளோதான். அங்கே எந்த தாக்கத்தையும் இம்பேக்டையும் ஏற்படுத்தாது. எனவே ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங் டாஸ்க். ஒரு செய்தியை சொல்கிறேன், நான் இதுக்கு முன்னும் சொல்லியிருப்பேன். நிறைய பேர்கிட்ட ஒரு பிரமை இருக்குது, என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பிள்ளைகளுண்டா ஓகே, இங்கே வாங்க 16, 17, 18 மிஞ்சி மிஞ்சி போனால் 20 வயசு வரைக்கும் அந்த கள்ள பிள்ளை நல்ல பிள்ளையாக இருப்பான். நாம் சொல்கிறத செய்வான், நாம் எதிர்பார்ப்பதை செய்வான், நாம் போகிற இடமெல்லாம் போவான் வருவான். ஆனால் அவன் பெற்றிருக்கும் அந்த பக்குவமானது உண்மையிலே வெளிப்படும் ஒரு கட்டத்தில். பெரும்பாலும் ஆஃப்டர் 20 அது ஆரம்பிக்கும். அது தீவிரமடைந்து ஒரு கட்டத்தில் டோட்டலி அவனை நாம் இழப்போம். நிறைய வீடுகளில் பார்க்கலாம். இன்றைக்கு கூட சவர் முபாரக் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஒரு பையன் 20 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வருவான், இந்த தவா சென்டரில் அங்கே இருக்கும்போது வருவான் போவான். எனக்கு அந்த பையன் பேரெல்லாம் நல்லா தெரியும், வெரி ஃபியூ தான், 4-5 பையன்மார். பிறகு அவனை காணலை. நான் அடிக்கடி கேட்பேன், அந்த பையனை காணலையே, எங்கேவார், எல்லாரையும் போல போயிட்டான் அப்படின்ட்டு. ஒரு நாள் வந்தவன் அவர் கேட்டார், தெரியுமான்னு. அப்படியே முகத்தை பார்த்து எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, நான் கொஞ்சம் ஆக்களை அடையாளம் காணுவேன் நல்லா. இவன் தானே ஃபர்ஸ்ட் சொன்னார், தெரியுமா ஹலோ ஹவ் ஆர் யூ. அவன் என்னோட அப்படி பேசி பழக்கப்பட்டவன்ல, ஒரு புதிய ஆள் அப்படி பேசலாம். அவன் என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்த பையன். அவனுக்கு நான் யார், எவர், என்னை எப்படி அட்ரஸ் பண்ணுறதெல்லாம் அந்த நேரத்தில் தெரிஞ்சிருந்துச்சு. எனக்கு ஹெலோன்னு சொன்னதால எந்த மன வருத்தம் இல்லை. அவன் ஹெலோவுக்கு பின்னால் போயிட்டானேன்றது தான். அது ஹெலோவுக்கு பின்னால், ஹெலோவினுக்கு பின்னால் எங்கே போகிறானோ யாருக்கு தெரியும். ஹெலோவின்னு தெரியும் தானே, அதுதான் கவலையாயிடுச்சு. அவன் எனக்கு ஹெலோன்னு சொல்லி ஹவாயின்னு கேட்டதே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே ஒரு நம்முடைய ஒரு கொக்கனட் நம்மளை மதித்து, கொக்கனட்டாக தெரியும் தானே, அது நம்மளை மதித்து நமக்கு இப்படி ஹெலோ சொன்னது சந்தோஷமாக இருந்தாலும் இவனுக்கு என்ன நடந்துச்சு. எனவே தயவு செஞ்சு நாம் ஏமாற்றி கொள்ளக்கூடாது. நமது பிள்ளைகள் ட்ரக்கில் தான் இருக்கிறாங்க. ரிச்சுவல் இஸ்லாம் இருக்கும், கல்ச்சரல் இஸ்லாம் இருக்கும். நம்ம பையன் தோப்போடு தான் இருக்கிறான், நம்ம பையன் தாடி வச்சிருக்கிறான், நம்ம பையன் தொப்பி போட்டிருக்கான், அது நல்லது, அது ரொம்ப நல்லது. ஆனால் இது நிலையானதா தற்காலிகமானதா? நமது ஊர் பாசையை சொல்வதாக இருந்தால் ஒரு ஜதிபுடைய நிலையா? இது நிலைக்குமா இல்லை மாறுமா? நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் வழிப்படுத்தப்பட வேண்டும், நெறிப்படுத்தப்பட வேண்டும், அறிவூட்டப்பட வேண்டும், பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அதுக்கான வழியை தான் நான் இடைவேளைக்கு முன்னே அமர்வில் சொன்னேன். ஒரே வழி தொடர்ந்தேர்ச்சியான முயற்சி, உழைப்பு. இப்போ கூட நான் ஒரு சகோதருக்கு சொன்னேன், அங்கே இருக்கிற சையத் பாஷா சகோதரர், மாஷாலா ஒரு படித்த நல்ல பிள்ளை, உங்களை எல்லாரையும் போல ஏதோ ஆர்வமாக இருக்கிறாரு. ஏற்கனவே எனக்கு இப்போ தான் தெரியும், அவரை நான் குவைத்திலலாம் பார்த்துருக்குறேன். அங்கே ஒரு அமைப்பில் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார். அவருக்கு நான் ஒரு வசியத்து சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை, அவ்வளோ பெரிய ஆள். நசீகத்து சொல்லலாம் தானே எல்லாருக்கும் சொன்னேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் பண்ணி, நீங்கள் ஐடி ஒரு ஆடிட்டராக இருப்பது சந்தோஷம் மட்டுமில்லை, எனக்கு பெருமை. உங்களுக்கு பெருமையோ இல்லையோ நமது சமூகத்தை சேர்ந்துவோம். ஆனால் அதை விட மிகப்பெரிய பெருமையாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய அந்த சிறப்பு தேர்ச்சியை வைத்து
அவர் சொன்னார் 25-30 வயசு ஆட்கள் தான் இப்போ கம்பெனிஸுடைய சிஇஓக்களாக. இன்னொரு வார்த்தை சொன்னார், இதுவாகவோ, அதாவது அந்த முகாமைத்துவ இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை பயிற்றுக்கும் போது ஒரு ஜெனரேஷன் கேப் பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த கேப்பை குறைக்குமாறு நாம் பணிக்கப்படுகிறோம். அதே பிரச்சனை தானே இங்கேயும் இருக்குது, ஜெனரேஷன் கேப். தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் கூட இன்வால்வ் ஆகுங்கன்னு சொன்னேன். இக்ராமுல்லாவோடலாம் இருந்து வேலை பண்ணுறோன்னு சொன்னார். இது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்படி இல்லாமல் அவர் மட்டும் இல்லை, அவங்க எல்லாருக்கும் இந்த மிகப்பெரிய கடமை இருக்குது. இது ஒரு டாப் ப்ரையாரிட்டியாக மாறாத போது நாம் வி வில் லூஸ் த யங்கர் ஜெனரேஷன். வரலாற்றில் இது நடந்திருக்குது, இது நடக்கும், நடக்கக்கூடாது. நடக்காமல் இருப்பதை உத்தரவாதப்படுத்துகிற பொறுப்பு நமக்கு இருக்குது. இந்த முறை நம்முடைய மாநாட்டுடைய கருவும் அதுதான். இந்த சுஹதா அலன்னாசா மாறணும். மக்களுக்கு நம்ம சொல்கிறதுக்கு முன்னால் நம்மளை சமைக்க வேண்டியிருக்குது. அதாவது உள்ச்சுவரை முழுகிட்டு தான் நம்ம புறச்சுவரை முழுகணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஊர்களில். அதனால் நாம் நம்மளை பலப்படுத்தணும், அடுத்த அணியை உருவாக்கணும். அது மிகப்பெரிய பொறுப்பு. இதில் தயவு செஞ்சு அல்லாவுக்காக நம்ம எல்லோரும் கவனத்தை குவிப்போம். இதில் கருத்து வேறுபாடு அபிப்பிராய போதும் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அவர் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் தரிக்க அமைப்பா ஓகே, நீங்கள் ஒரு ஜமாத்தா ஓகே, அந்த ஜமாத்தில் நீங்கள் இந்த மன்ஹஜா ஓகே, நீங்கள் அந்த மன்ஹஜா ஓகே, அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தாராளமாக. அந்த திக்கிறா இந்த திக்கிறா, அந்த உராதா இந்த உராதா, இருட்டு திக்கிறா வெளிச்ச திக்கிறா, நோ ப்ராப்ளம். அந்த செய்யக்கூடிய ஆளா இந்த செய்யக்கூடிய ஆளா, இவருடைய முரீதா அவருடைய முரீதா, இவருக்கு பைய செஞ்சவரா அவருக்கு நான் இன்றைய காலையில் கூட கேட்டேன், 4 பேர் பைய செய்யுங்க வாப்பா, நான் சொல்கிறத செய்கிறோம். ஒரு நக்கல் சிரிப்பு சிரிக்கிறானோ பாருங்களேன். சிரிச்சிங்களா இல்லையா? அதான் ஹலிஃபாவே சிரிச்சா யார் சீரியஸாக எடுப்பார்? இதை செய்கிறதாக எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொன்னால் அப்படி. எனவே அதெல்லாம் பிரச்சனை இல்லை, தாராளமாக. மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல क़ிப்லத்தனா வஅக்கல ذبيحتنا ஃபதாலிக ஹுவல் முஸ்லிம். நம்முடைய தொழுகை யார் தொழுகிறாரோ, நம்முடைய கிப்லாவை யார் முன்னோக்கிறாரோ, நாம் மறுத்ததை எவர் சாப்பிடுகிறாரோ அவர் தான் முஸ்லீம். அவருக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ரசூலுடைய பாதுகாப்பு இருக்குது. அதை பறிக்கிறதுக்கு, அந்த பாதுகாப்பை அரணை தகர்க்கிறதுக்கு, அத்துமீறதுக்கு ரைட் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய சகோதரர் அவர். எஸ், அவர் ஒரு அமைப்பில் இருக்கட்டும், நல்லது தானே. அது அவருக்கு ஒரு பாதுகாப்பு வரன். அதில் சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் நம்முடைய பார்வையில். அவருடைய பார்வையில் நம்முடைய போக்கில் அவருக்கு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். நோ ப்ராப்ளம். நம்முடைய முழு கவனமும் இந்த அல்ஹுமுல் குபரான்னு நாம் சொல்லுவோம். அல்ஹுமுல் குபரான்ற பெரிய கவலைகள், பிக் வொரிஸ். என்ன பிக் வொரிஸ்? எப்படியாப்பா நம்மளோட அடுத்த தலைமுறையோட ஈமான பாதுகாக்கிறது, சரியான வேர்ல்ட் வியூவை கொடுக்கறது, இவனை அமல் இபாத்துள்ளவனா மாத்துறது, இது அல்லவா சேலஞ்சிங் டாஸ்க். அதை விட்டு போட்டுட்டு நாம் கொஞ்சம் பேர் கூடி கூடி பேசி பேசி இது அதுவான்றதெல்லாம் ரொம்ப பாரதூரமான விஷயம். இப்போ பாருங்கள், நேற்று மாலையில் அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு சகோதரி திடீரென்று இஸ்லாத்தில் அணிக்குள்ளே வாராரு. சரி, அவருக்கு இந்த நமக்கு மத்தியில் உள்ள சர்ச்சைகள், சண்டைகள், சச்சரவுகள், முரண்பாடுகள், வேறுபாடுகள் தெரிய வந்தால் ஆபத்து, பயங்கர ஆபத்து. அவருக்கு நாம் இப்போ பேசிக் இஸ்லாத்தை தான் கொடுக்கணும். அந்த இஸ்லாம் இந்த இஸ்லாம், அந்த வேர்ஷன் இந்த வேர்ஷன் ஒன்றும் சரி வராது. மெயின் ஸ்ட்ரீம் வேர்ஷன், தட்ஸ் ஆல். இல்லை போனோம் ஃபித்னா தான். உங்களுக்கு தெரியும், நான் முன்பு சொல்லியிருக்கலாம், நம்முடைய சகோதரர் ரஹ்மஹுல்லா பெரியார் தாசர், அவர் இங்கே வந்திருந்தார், நம்மளோட 2 வாரத்துக்கு மேலே இருந்தார், தவா பண்ணல ஈடுபட்டார். லெஸ்டரில் ஒரு நிகழ்ச்சி 2 நாளோ 3 நாளோ நம்முடைய ஒரு முழுநேர ரெசிடென்ஷியல் ஒரு தர்பியா கேம்ப், ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் நடந்த நேரம் கலந்து கொண்டார். ஒரு கட்டத்தில் என்னை வந்து பார்த்தார், இஸ்லாத்துக்கு வந்த புதுசி. அவர் சொன்னார், என்னை பார்த்து, பேராசிரியர், அவர் பேராசிரியர்னு சொல்லுவார் எனக்கு ஒரு ஏதோ ஒரு அன்புக்காக, பேராசிரியர் நான் திரும்ப போயிடட்டுமான்னு கேட்டார். வல்லாஹி கண்ணீர் வடியுது. இப்படி என்னை நம்புங்க நீங்கள், நான் போயிடட்டுமா? எங்கே போவ டாக்டர்? பழைய இடத்துக்கு தான். ஏன்? தொல்லை தாங்க முடியலை, என்னால் பொறுக்க முடியலை. ஏன்? வீட்டில் மகனும் குடும்பத்தாரும் ஃபோன் எடுத்து திட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஏன் ஐயா
நல்லா தானே இருந்தா, மரியாதையாக இருந்தா, கௌரவமாக இருந்தா, சமூக அங்கீகாரத்தோடு இருந்தா. இந்த துளுக்க கூட்டத்துக்கு பின்னால் போய் இஸ்லாத்தை தழுவி சீரழிகிறா. அவனுகளே உன்னை திட்டுறானோ என்ற ஒரு ஆள் எழுதுறாரு, இவன் போலி, இவன் பொய்யன், இவனை நம்பாதீங்க, இவன் ஏமாத்துறான், இவன் காசுக்காகத்தான் வந்திருக்கிறான். நம்ம தாய்கள் வார்த்தைகள் வருது, அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், நான் வளமையாக அப்படியான வார்த்தைகள் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ரொம்ப 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 கவலையான விஷயம் சொன்னார். நான் போயிடுறேன் அப்படி சொன்னார். பிறகு நான் ஆறுதல் சொன்னேன். இப்போ அவர் அடிக்கடி சொல்லுவார், அவர் ரொம்ப உங்களுக்கு தெரியும் ஜோவியலான ஆள், அடிக்கடி சொல்லுவார், இந்த இடத்துலையும் சொல்லியிருக்காரு, அடிக்கடி சொல்லுவார், எல்லாரையும் அடையாளம் காண்றேன். இவர் ஒரு ஜமாத்தர் பேரை சொல்லுவார், அது அவர் இது, இவர் தக்ரீக் திக்ரீக் ஹிஸ்புதானே, இவர் தக்ரீக் திக்ரீக் அப்படி ஒன்று இருக்குது தானே, ரைட். நீங்கள் எந்த ஜமாத் எனக்கு புரியுதே இல்லையே. இதுதான் நல்லது. நானும் நீங்களும் சேர்ந்து உம்மத்தே தௌஹீத், ஜமாத் தௌஹீத் அல்ல என்று ஒரு அமைப்பு உருவாக்குவோம். நமக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அவர் இலியாசுடைய வீட்டில் வச்சு சொன்னார், உம்மத்தே தௌஹீத் அமைப்பு உருவாக்குவோம், நான் பிரசிடென்ட், நீங்கள் செக்ரட்டரி என்று சொல்லிட்டு அவர் சொன்னார், நான் எந்த அமைப்பையும் அசோசியேட் பண்ணவும் மாட்டேன், டிசோசியேட் பண்ணவும் மாட்டேன் என்று சொன்னார். தெரியுமா? அவர் சொல்கிறாரு, நான் இஸ்லாத்தை தழுவி சவுதியிலேருந்து நாட்டுக்கு போனேன். அங்கே ஏர்போர்ட்டில் அடுத்த சமூகங்கள் எல்லாரும் அணிதிரண்டு ஒன்றாக நின்று எனக்கு கருப்பு கொடி காட்டினாங்க. நம்ம களிமா சொன்ன சமூகம் 4 குரூப்பாக தனித்தனியாக வந்து நின்றாங்க. நின்று டாக்டர் வாங்க, இவன் டாக்டர் வாங்க, அவனும் டாக்டர் வாங்க. எனக்கு என்னடா இது, ஒரே அல்லாஹ், ஒரே நபி, ஒரே கபிலா சொல்லிக் கொடுப்பார். ஆனால் இவன் மட்டும் 4-5 அணியாக இருக்கிறானோ, வீணா போன கூட்டம். இதான் எனக்கு முதலாவது வந்த நெகட்டிவான பார்வைன்னு சொன்னார். நான் முன்பு சொல்லியிருப்பேன், அவர் என்னோடு இருக்கும் பொழுதெல்லாம் எல்லா சந்திப்புகள்லையும் அந்த லெஸ்டர் நிகழ்ச்சிக்கு பிறகு 2-3 நிகழ்ச்சிகளில் நாம் 2 பேரும் பங்கேற்றோம். நான் அவருக்காக கேட்ட துவா, ஓப்பனாக கேட்ட துவா என்னண்டா, யா அல்லாஹ், நம்முடைய சகோதரர் இன்னாரை நீ இந்த தீனிலே ஸ்திரப்படுத்துவாயாக, பலப்படுத்துவாயாக, கடைசி வரைக்கும் அவர் இந்த தீனிலேயே வாழ நீ தௌஃபிக் செய்து அழுப்புரிவாயான்னு நான் துவா கேட்பேன். எல்லாரும் ஆமின்னு சொல்லுவானோ, ஆக்க நினச்சிருப்பாங்க என்னதுக்கு இவர் இப்படி துவா கேட்குறான்னு. எனக்கு நிறைய சந்தேகம் இருந்துச்சு, அடிக்கடி ஞாபகம் வரும். இந்த ஸ்ரீலங்காவுக்கு ஒரு முறை வந்து என்னெல்லாம் என்னோட ரொம்ப ஹோப்பாக இருப்பார், சந்தித்து ரொம்ப நம்முடைய இன்ஸ்டியூஷனுக்கு ஜாமியாவுக்கு வந்தார். எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, இவர் கடைசி நேரம் திரும்ப பல்ட்டி அடிச்சிடுவாருன்ட்டு. ஏன்னா அவர் ஏற்கனவே 4-5 பல்ட்டி அடித்தார், தெரியும் தானே உங்களுக்கு. ஆமாம், 4-5 பல்ட்டி அடித்தா அவருக்கு பெரிய வேரில் பல்ட்டி அடிக்கிறது, அடிப்பார் ஒரு அடி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தாலா அவரை புரிந்து கொண்டு எடுத்துட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். அல்லாஹ் மாஷா ஆமீன் யா ரப், ஆமீன் யா ரப். அல்லாஹ் யர்ஹம், அல்லாஹ் யர்ஹம், அல்லாஹ் யர்ஹம். ஐஎஃப்டியுடைய அந்த தர்ஜமத்துல் குர்ஆன் தான் அவருக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக அமைஞ்சது. அவர் ஐஎஃப்டி ஆள், நம்மள மாதிரி இல்லை, பெரிய மனுஷன். சரி சரி, நல்லது, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எனவே சகோதரர்களே, இந்த விஷயத்தில் இது நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான் பேசுகிறேன். இந்த சப்ஜெக்ட் பேசப்படுவது நல்லது என்று எனக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதனால தான் நான் பர்பஸ்ஃபுல்லி கொஞ்சம் சப்ஜெக்டுக்கு வெளியே இந்த விஷயங்களை சொல்கிறேன். நாளை சொன்னால் நல்லது என்று சொல்லப்பட்டது. நாளை என்பது நமது அகராதியில் இல்லை. அதுக்கு முன்னால் எதுவும் நடக்கலாமே. எனவே நன்றைய செய், இன்றைய செய், அதை இப்போதை செய் என்பது தான் என்னுடைய மன்னச் கொள்கை. அதனால் சொல்லி முடிச்சிருவோன்றதுக்காக நான் சொன்னேன். எனவே எல்லாருமா சேர்ந்து இந்த பணியில் கவனத்தை குவிப்போம். ஓகே, இப்போது வேர்ல்ட் வியூவை நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சுருக்கமாக கலந்துரையாடலாம் நினைக்கிறேன். அந்த வகையில் முதலாவதாக இந்த பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாத்துடைய பார்வை என்ன, யூனிவர்ஸ் இஸ்லாம் எப்படி பார்க்குது, முஸ்லீம்களாகிய நான் நீங்களும் எப்படி பார்க்க வேண்டும். ரொம்ப கம்ப்ரஹென்சிவான ஒரு பார்வை இஸ்லாத்துடைய பார்வை. இந்த பிரபஞ்சம் என்பது தானாக உருவானதல்ல, இயற்கையாக உருவானதல்ல, இது ஒரு எக்ஸிடென்ட், தற்செயல் நிகழ்வும் அல்ல. இது திட்டமிடப்பட்டு, ஆழமாக திட்டமிடப்பட்டு இறைவனால் படைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இதுதான் அந்த பேசிக் நமது நம்பிக்கை.
ஆனால் இன்று உலகிலே இந்த பிரபஞ்சம் பொதுவாகவும் பூமி குறிப்பாகவும் எப்படி உருவானது என்பது தொடர்பிலே நிறைய தியரிஸ் இருக்குது. அதில் கடைசியாக பிக் பேங் தியரி வரை நிறைய தியரிஸ் இருக்குது. எல்லா தியரிஸும் உலகம் பிரபஞ்சம் உருவானது தொடர்பிலான எல்லா தியரிஸும் டோட்டலி கடவுள் நம்பிக்கையை மறுதளிக்கும் வகையில், இறை நம்பிக்கையை மறுதளிக்கும் வகையில், ஹாலிக் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் இறைவன் என்பதை நிராகரிக்கும் வகையில் தான் எல்லா தியரிஸும் இருக்குது. இந்த தியரிஸை தான் சோஷியல் சயின்சஸில், அது ஜியோகிரஃபியாக இருக்கலாம், அல்லது என்த்ரோபாலஜியாக இருக்கலாம், அல்லது எஸ்ட்ரோனமியாக இருக்கலாம், அல்லது ஜியாலஜியாக இருக்கலாம், இந்த பாடங்கள் மூலமாக ஃபிலோசஃபியாக இருக்கலாம். இந்த எல்லா சோஷியல் சயின்சஸ் பாடத்திலையும் இறைமறுப்பு பார்வை தான் மிகச்சிருக்கு. இப்போ நமது குழந்தைகளுக்கு இந்த பார்வை என்பது பாரம்பரிய பார்வை மட்டும்தான். படிப்பாக அவர்கள் அறிவாக ஆதாரபூர்வமாக படிக்கிறது அல்ல. இது வீட்டில் சொல்கிறது, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்று. அது சயின்டிஃபிக்கலி, லாஜிக்கலி, அகாடமிக்கலி, இன்டலெக்சுவலி அவருடைய உள்ளத்தில் பதிக்கப்படுவதற்கான ஒரு சிஸ்டம், ஒரு சிலபஸ், ஒரு கரிக்குலம் கிடையாது. சும்மா சொல்லப்படுது. அங்கே கிடைக்கிது, சரியாக கிடைக்கிது, பிழை இல்லையே. அவன் இந்த டாவினிசத்தை அல்லது பரிணாம கோட்பாட்டை, கூர்ப்பு கொள்கையை முறையாக, ஒழுங்காக, ஆதாரபூர்வமாக சான்றுகளோடு படிக்கிறான். படித்தா அதால் ஆராய்ச்சிக்கப்படுவானா இல்லையா? படங்களோடு படிக்கிறான். எப்படி அந்த அப்படியே மனுஷன் ஆறாள். எங்கேருந்து? அங்கேருந்து. நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான் நம்முடைய ஆதிபிதா அப்படி சும்மா சொல்லுவான். சரி சரி சரி, நல்லது நல்லது, கொஸ்டின் பண்ண மாட்டான். ஆனால் அவனுக்கு மனசொல்லுக்கு சிரிக்கிறான் அவன், வைத்தியங்க. சில நேரம் இப்படி இருக்கலாம், அந்த அந்த ஆரம்ப 2 குரங்குகளும் இப்படி இருந்திருக்கலான்னு சொல்லி அந்த குரங்குகளுக்கான பேர்ந்து கூட அவன் சில நேரம் யோசிப்பான் சயின்டிஃபிக்கலி. ஸோ இந்த பிரபஞ்சம் என்பது, யூனிவர்ஸ் என்பது தானாக உருவானது அல்ல. இது தற்செயல் நிகழ்வு அல்ல. இது வெறும் அந்த லோஸ் ஆஃப் நேச்சருடைய பரிணாமம் அல்ல. ஏனென்றால் அந்த வேர்ல்ட் வியூ நாம் நேற்று பார்த்த எல்லா வேர்ல்ட் வியூலையும் அதுதான் இருக்குது. ஈவன் மத கொள்கைகள், புடிசமும் அதுதான் சொல்லுது, ஹிந்து சமயம் அதுதான் சொல்லுது. ஆக்கல் கடவுள், அழித்தல் கடவுள் எல்லாம் அட்ட கன்ஃபியூஷன். இதெல்லாம் தானாக இந்த லோஸ் ஆஃப் நேச்சர் தான் செல்வாக்கு செலுத்துது என்ற பார்வை தான் மிகச்சிருக்குது. அது செக்குலரிசத்தில் தெளிவாக முடிவாக இருக்குது. இதுதான் நம்ம பிள்ளைகள் எல்லாருடையும் தலையிலேயே இருக்குது, பாடமாக இருக்குது, படிப்பாக இருக்குது. நான் கேட்குறேன், எங்கே இது சேலஞ்ச் பண்ணப்படுது? சொல்லுங்கள். எந்த மஸ்ஜிதில், எந்த குத்துபாவில், எந்த பயானில், எந்த இஸ்லாமிய வகுப்பில் சேலஞ்ச் பண்ணப்படுது? இல்லை, இல்லவே இல்லை. சும்மா கவலை பாருங்கள், கவலையாக இருக்குது, நம்ம பையன் நம்ம பிள்ளை இப்படி போகிறா, கவலையாக இருக்குது, பொண்ணு இப்படி போகிறா, கவலையாக இருக்குது. ஏன் கவலைப்படுறீங்க? கொடுத்தீங்களா இதை? என்ன சொல்லுவோம் பாருங்கம்மா, நாங்கள் முஸ்லீம்களும்மா, அல்லாஹ் ரசூலை நம்பினாக்கு, குரான் சுன்னாவை நம்பினவங்க, தொழணும், நோவு பிடிக்கணும். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஒரு ஆக்ரோஷமாக சொல்கிறோம், ஆவேசமாக சொல்கிறோம், சத்தமாக சொல்கிறோம், கொத்துபால, பயானில், ஸ்பீச்சில். அவனுக்கு அப்பீலிங் இல்லை. அது எப்படி அப்பீல் ஆகும்? நாம் அது அழகாக எடுத்து முன்வைக்கணும். ஹசரத்து சொல்கிறாரு பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, என்ன சொல்கிறீங்க நீங்கள், நம்மளோட என்ஜாய்மெண்ட்டை கெடுக்குறீங்கன்ட்டு அவன் போகிறான். நியாயம் தானே? எப்படி திட்டுவீங்க அவனை? அவன் அங்கே வந்தான், உங்களை இழுத்து கொண்டு வந்தானா? நீங்கள் தான் வந்தீங்க, நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்போ உங்களுக்கு தானே பொறுப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த எஜுகேஷனை கொடுக்குறேன்டா ஏதை கொடுக்க முடியாது. எனக்கு நீங்கள் கொத்துபாவதில் உண்டா, பயம் பண்ணலன்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், ஹசரத்து அவர் ரொம்ப கவலையோடு என்னோட பகிர்ந்து கொண்ட விஷயம் நேற்று நம்ம 2 பேரும் பேசிக்கொண்டோம். எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை, உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா. ஸோ நாம் தான் பொறுப்பு. அப்போ இது முறையாக கொடுக்கணும். அதுக்கான கரிக்குலம், அதுக்கான சிலபஸ், அதுக்கான டெக்ஸ்ட் புக்ஸ், அதுக்கான மெட்டீரியல்ஸ், மொடியூல்ஸ் தயாரிக்கப்படணும். எங்கே இருக்குது? ஒன்றும் இல்லை. சில தனி மனிதர்கள் ஏதோ ரொம்ப கவலையோட, நான் ஒரு பாசில் சொல்கிறேன், தடமாறுறாங்க. தடமாறுறா உங்களுக்கு விளங்குதா? என்ன தடமாறுறா? அலட்டி கொள்கிறாங்க.
என்ன பண்ணுறது அலட்டி கொள்கிறாங்க. அப்படி முடியாது, அதால் மாற்றம் வராது. சிஸ்டம் இருக்கணும். நம்முடைய தவ்வா இஷ்டப்படி நடக்கிறது, தன் இஷ்டப்படி நடக்கிறது, சிஸ்டப்படி நடக்கல. நோ சிஸ்டம் அட் ஆல். இங்கே பாருங்க பார்ப்போம். ஸோ சகோதரர்களே, நான் எந்த அளவு சொல்லுவேன்டா, நான் பல முறை சொல்லியிருக்கேன், நம்ம எல்லாம் பேசுகிறவங்க பல மணி நேரம் பேசுவோம். இங்கே வந்தால் மட்டும் இல்லை, பேசிக்கொண்டே இருப்போம். சில நேரம் பைத்தியக்காரத்தனமாகவும் இருக்கும் நம்ம பேச்சு. மூணாவது ஆள் கேட்டான்டா என்னடா பேசுகிறான்னு இப்படின்ட்டு. நம்முடைய ஒவ்வொரு பணியும் முன்னெடுப்பும் இனிஷியேட்டிவ் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். நம்முடைய மாநாடு ஒரு இன்டர்நேஷ்னல் தரத்தில் நடக்கணும். மாநாட்டில் கலந்து கொள்பவர்கள், அதனுடைய டெலிகேட்ஸ், அதனுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ், யார் இன்வைட்டீஸ், யார் அடுத்த மட்டும், அந்த அளவுக்கு இருக்கணும். அலத்தீனி குல்லி அப்படி இருக்கணும். அந்த இடத்துக்கு நாம் வரணும். அடுத்த ஜென்ரேஷன் அப்போ தான் நம்மளோட நிற்பான். கூட்டண்டா ஓ ஓ ஓ ஓடுறீ, வாரான் போகிறான், இடையில பேசுகிறான், நிறுத்துறான், வேணுமோ சொல்கிறான். இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்வேனா இல்லையாண்ணா? அது நான் இதுக்கு பந்தாவுக்காக சொல்லல. அல்லாட தீன் பந்தாவா தானே இருக்கணும். நான் பந்தாவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பந்தான்னு தானே சொல்லுவோம். பந்தான்னு என்ன பந்தா கெத்துவா? அல்லாட தீன் இது நம்ம ஊரில் இல்லை. பந்தாண்ட சொல் அவங்களோட பழகிறதால வந்தது. அல்லாட தீன் எப்படி இருக்கணும்? அது அது யுதுஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? மேலோங்கி இருக்கணும், அது பெருமையாக இருக்கணும். நாம் பெருமையோடு இருக்க வேண்டிய தேவையில்லை. எனவே நம்முடைய ஒவ்வொரு காரியமும் இன்னல்லாஹ் யுஹிப்பு இதா அமில அஹதுக்கும் அன் யுத்கினஹு. நீங்கள் ஒரு பணியை செய்தால், வேலையை செய்தால், அதை பெர்ஃபெக்டாக, ப்ரொஃபஷனலாக, திறம்பட, கச்சிதமாக செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனோ தானோ அல்ல. ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறது 10 o'clock ஷார்ப், 10 o'clock 10:30 ஷார்ப் 10:30 முடிக்கிறது இத்தனை மணிக்குன்னா அத்தனை மணிக்கு முடிக்கணும். அதான் இஸ்லாம். அந்த டிசிப்ளின், அந்த செல்ஃப் டிசிப்ளின், அந்த ஆர்டர். ஆனால் நம்முடைய தவ்வா வட்டாரத்தில் ஓர்டர்லினஸும் கிடையாது, கிளீனினஸும் கிடையாது. வாரதே பெரிய விஷயம். செய்ய கோவம் எடுக்காதீங்க. வாரதே பெரிய விஷயம் வராதே. ஏன் வரணும் அவன்? வாரதே பெரிய விஷயம். நீங்கள் அதுலுக்கு இப்படி சொன்னால் என்ன நடக்கும்? போன வருஷம் சகோதரிகள் அவர்கள் இப்போது நம்மளை விட கொஞ்சம் ஆர்வத்தோட, ஈடுபாட்டோடு, ஆனால் எனக்கு ஏதோ அங்கே ஒரு தொய்வு நிலை இருப்பது போல் தெரிகிறது. சரியோ பிள்ளையோ தெரியாது. அந்த பழைய வீச்சு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது போல் தெரியுது. சில நேரம் என்னுடைய பார்வை பிழையாக இருக்கலாம். அது அப்படி இருந்தாலும் தயவு செய்து அதனை மாற்றிக்கொள்ளுங்கள். போன வருஷம் 10:30 மணிக்கு நம்முடைய காலை வகுப்பு நடக்கு இல்லையா? அப்போ அறிவிச்சாச்சு 10:30 மணிக்கு வந்துருங்க. அப்போ உண்மையிலே லேட்டாகி வர்றதான பிரச்சனை. சில சகோதரிகள் நேரத்தோடு வந்துட்டாங்க. 10:15 10 வந்தா நம்ம ஆளுக்கு கோவம் போயிட்டு, ஏன் நேரத்தோடு வரணும்? ஏன்னா இங்கே இது திறந்து இல்லை, ஓப்பன் பண்ணி இங்கே நேரத்தோடு வந்து கொண்டு டிஸ்டர்ப் பண்ணுறது. சாயங்கால கிளாஸோ எப்படி, ஏனதுக்கு நேரத்தோடு வரணும்? நேரத்துக்கு வர வேண்டியதானே டைமுக்கு. என்னடா இது, லேட்டாகி வந்தாலும் திட்டுறானுவோ, நேரத்தோடு போனாலும் திட்டுறானுவோ. ஆனால் அங்கே போனால் லேட்டாகி போனாலும் திட்ட மாட்டானுவோ, வரவேற்பானுவோ. நேரத்தோடு போனாலும் வரவேற்பானுவோ. அப்படித்தானே இருக்குது. இங்கே தானே திட்டுறானோன்ட்டு சைத்தான் போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது ஒரு ப்ராக்டிக்கல் இஷ்யூக்காக சொல்லப்பட்டது. அது சந்தோஷம்தான். அதனால் சகோதரிகளே ரொம்ப ரொம்ப சீரியஸாக இந்த விஷயத்தை பாருங்கள். இது ஒரு ஆப்ஷனலான விஷயமாக பார்க்காதீங்க. இது அவுஜபுல் வாஜிபாத். அது எப்படி மொழிபெயர்க்கன்னு எனக்கு வராங்கல்ல. அவுஜபுல் வாஜிபாத், வாஜிபுகளில் மிகப்பெரிய வாஜிபு, ஃபர்துகளில் மிகப்பெரிய ஃபர்து. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு இடம் இருக்குது, களம் இருக்குது, வளம் இருக்குது. இதை நான் மேக்சிமம் யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. யாரும் பார்வையாளர்களாக இருக்காதீங்க, பங்காளிகளாக மாறுங்க. இந்த பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாத்துடைய பார்வையை நான் ஆரம்பமாக சொல்லும்போது சொன்னேன். இந்த பிரபஞ்சம் என்பது தானாக உருவானதல்ல, இது படைக்கப்பட்டது. இதனை அறிவுபூர்வமாக, விஞ்ஞானபூர்வமாக நாம் நிறுவ வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆன் சொல்வது, இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா. வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொருவரும்
ரஹ்மானான் அல்லாவிடம் அடிமையாக வரக்கூடியவர்களாகவே இருக்கின்றனர். லக்கத் அஹ்ஸாஹும் வஅத்தஹும் அத்தா. அல்லாஹ் அவற்றையெல்லாம் சூழ்ந்தறிந்தவனாக இருக்கிறான், அவற்றை துல்லியமாக கணக்கிட்டும் வைத்திருக்கிறான். அப்போ இந்த பிரபஞ்சம் என்பது அல்லாஹ்வுடைய முழு ஆளுகையின் கீழ் இருப்பது. வகுல்ஹும் ஆத்திஹி யௌமல் கயாமத்தி ஃபர்தா. நாளை மறுமையிலே அனைத்தும் தனித்தனியாக வரும். இந்த ஆயத்து விரிவாக பார்க்கப்பட வேண்டியது. எனவே இந்த பிரபஞ்சம் என்பது அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டதாகும். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தி உலில் அல்பாப். வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுள்ளவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் உண்டு. பாருங்க, இங்கே குர்ஆன் வெறுமனே வானங்கள் பூமி அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு சொல்லிட்டு போகல. அறிவுள்ளவர்கள் சிந்தித்தால், சீர்தூக்கி பார்த்தால், ஆய்வு செய்தால் அவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது தான் சொல்லுது. எனவே சிந்திக்க தூண்டுது, தேடும்படி சொல்கிறது, ஆராயும்படி சொல்கிறது. அப்படி இல்லாமல் கண்மூடித்தனமாக ஏற்கும்படி சொல்லவில்லை. கிறிஸ்தவ மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அடிப்படையான விஷயம், ஒரு போதனை, வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், ஏனைய கோள்களை பாருங்கள், கடவுளின் அற்புதமான இந்த படைப்புகளை பாருங்கள், இவையெல்லாம் கடவுளுடைய அற்புதங்கள், வல்லமை, சக்தி பார்த்து நீங்கள் பெருமைப்படையுங்கள். ஆனால் இவற்றுடைய சூட்சுமத்தை நீங்கள் தேடப் போகாதீர்கள், ஆராயப் போகாதீர்கள். இதுக்கு ரைட் ஆப்போசிட்டாக குர்ஆன் சொல்லுது, தேடுங்க, பாருங்க, ஆராயுங்க, நோக்குங்க. குர்ஆனிலே 750 வசனங்கள், 750 verses இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இந்த படைப்புகளை பற்றியும் பேசுபவை, அவற்றை ஆராயுமாறு தூண்டுபவை. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குமாறு குர்ஆன் சொல்கிறது, தேடுமாறு சொல்கிறது, ஆராயுமாறு சொல்கிறது. நமது குழந்தைகளுக்கு இதை சொல்லணும். வா, நீ பாரு, சயின்டிஃபிக்காக பாரு, லாஜிக்கலாக பாரு, அகாடமிக்கலி பாரு, இன்டலெக்சுவலாக பாரு, வா, அந்த குர்ஆன் சொல்லுது பாரு, ஏன் இப்படி சொல்லுதுன்னு பாரு. அப்படி இல்லாமல் சொல்றதை கேளு, பார்க்காதே, கேள்வி கேட்காதே, வாயை துறக்காதே, ஷைத்தானியத் என்று சொன்னால் விட்டு விலகி போவான். குர்ஆனே சொல்லுது, பார்க்க சொல்லி கேட்க சொல்லி. வசனங்களை நாம் நிறைய பார்க்குறோம். குர்ஆனுடைய நிறைய வசனங்கள் எப்படி முடியுது? லிஉலில் அல்பாப், லிகௌமி யதஃபக்கரூன், லிஉலில் அப்சார், லிஉலின் நுஹா, லிகௌமி யஅகிலூன், லிகௌமி யததப்பரூன். சிந்திப்பவர்களுக்கு, செய்துக்கி பார்ப்பவர்களுக்கு, ஆராய்பவர்களுக்கு, கேள்வி கேட்பவர்களுக்கு, நின்று நிதானமாக நோக்குவவர்களுக்கு தான் குர்ஆன் வழிகாட்டும். எனவே நமது இளைஞர்கள், யுவதிகள் சிந்திக்க விரும்புகிறார்கள், கேள்வி கேட்க விரும்புகிறார்கள். என்ன பிரச்சனை? நம்மகிட்ட சரக்கு இல்லை, ஆன்சர் இல்லை. சகோதரர் மாஹிர் சொன்னது மாதிரி, அவன் வை என்று கேட்டான் என்று சொன்னால் கோவம் தான் வரும், பொத்துக்கொண்டு. ஏன் வரும்? சொல்ல தெரியாது, எனக்கு கோவம் வரும். இல்லை, பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வரணும். அந்த அளவுக்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இது எப்படியோ இங்கே பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாத்துடைய பார்வையில் முதலாவது பார்வை, பிரபஞ்சம் என்பது படைக்கப்பட்டது, இறைவனால் படைக்கப்பட்டது. இந்த விஷயம் ஆழமாக, விரிவாக, விளக்கமாக கலந்துரையாடப்பட வேண்டும். இரண்டாவதாக, இந்த பிரபஞ்சம் அல்லாஹ்வுடைய சுனன், அல்லாஹ் வகுத்த விதிகளின் அடிப்படையில், நியதிகளின் அடிப்படையில் செயற்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு என்று அல்லாஹ் சும்மா படைச்சிட்டு சும்மா விடலை. அப்படி ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அல்லாஹ் படைத்தான், அவன் ஓய்வு எடுத்துட்டான், அவன்கிட்ட பணி முடிஞ்சாச்சு. இப்போ மனுஷன்தான் இந்த பிரபஞ்சத்தை கையாள வேண்டும். இதுவும் ஒரு பாரதூரமான பயங்கரமான உலக நோக்கில் இருக்கிற கோளாறு. இந்த நம்பிக்கைக்குள்ள நிறைய பேர் இருக்கிறான். படைச்சது உண்மை, படைச்சாச்சு, முடிஞ்சாச்சு, அவனை விடுங்க. எதை போலன்னா தபால்காரனை போல. ஒரு தபால்காரன் ஒரு தபாலை கொண்டு வரான், ஒப்படைச்சான், போயிட்டான். நமக்கு எது முக்கியம்? தபால்காரனா முக்கியம், தபாலா? தபால் தான் முக்கியம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் ரசூலை நாமே ஆட்டிக்கொள்ளணும், அவரையும் கண்ணியப்படுத்தணும், அவர் மீதே அன்பு செலுத்தணும். அவருக்கு வழிபடவும் தேவையில்லை. வஹியை தந்தாரா, குர்ஆனை, போயிட்டாரு அவர். தபால்கார் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதுவும் ரொம்ப பிழையான பார்வை. இதை விட பயங்கரமான பார்வை தான், அல்லாஹ் படைச்சான், ஒரு படைப்பாளன் படைச்சு முடிச்சிட்டான். இப்போ மனிதன்தான் இந்த பிரபஞ்சத்தை கையாள வேண்டும் என்ற இந்த பார்வையும் பிழையானது. மாற்றமாக அல்லாஹ் பிரபஞ்சத்தை படைத்து பிரபஞ்ச நியதிகளை ஏற்படுத்தியிருக்கிறான்.
நாங்கள் சொல்லுவோம் யூனிவர்சல் லாஸ் ஆஃப் த யூனிவர்ஸுடைய நியதிகள் இருக்கின்றன. லாஸ் ஆஃப் நேச்சர்னு சொல்லுவோம். பிழை இல்லை. இயற்கை நீதிகள் அல்லாஹ்வால் வகுக்கப்பட்ட இயற்கை நீதிகள், அவன் சொல்கிற இயற்கை நீதிகள் அல்ல. அவற்றுக்கு ஏற்பதான் இந்த உலகம் இயங்கும். அது அந்த நியதிகள் எல்லாம் இவர்கள் சொல்வார்கள் நெச்சுரல் என்று. நெச்சுரல் லாஸ் அது அப்படித்தான். நாம் சொல்லுவோம் இல்லை, படைச்சவனால் வகுக்கப்பட்ட நியதிகள். நெருப்பு சுடும். இவன் என்ன சொல்கிறான்? இயற்கை நியதி. அந்த இயற்கை நீதியை வகுத்தவன் யார்? தண்ணீர் அணைக்கும், நெருப்பை அணைக்கும். அது இயற்கை நியதி என்று சொல்கிறான். அந்த இயற்கை நியதியை வகுத்தவன் யார்? காற்றுடைய பணி, ஒவ்வொன்றுடைய பணியும் இருக்குது. அனைத்தையும் வகுத்தவன் இறைவனே என்பதுதான் நமது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்மிடம் வர வேண்டும். நமது அடுத்த தலைமுறைக்கு ஆழமாக கொடுக்கப்படும். வாயத்துல்லஹும் லைலுன் நஸ்லஹு மின்ஹு நஹார் ஃபஇதாஹும் முஸ்லிமூன் வஷம்ஸு தஜ்ரி லிமுஸ்தகரின் லஹா ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل السابق النهار كل في فلك يسبحون. இந்த ஆயத்தை நான் ஓதுறதுக்கு முன்னால் நீங்கள் ஓதி முடிச்சுப்பீங்க. நிச்சயமாக இங்கே இருக்கிற பலர் நூற்றுக்கணக்கான தடவைகள் இல்லை ஆயிரக்கணக்கான தடவைகள் இந்த ஆயத்தை ஓதிருப்பீங்க. ஆனால் இந்த ஆயத்து எவ்வளவு பெரிய பிரபஞ்ச உண்மையை பற்றி பேசுகிறது, அறிவியல் உண்மையை பற்றி பேசுகிறது, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறது. யாருக்கும் தெரியாது. யாராவது மண்டையை போட்டா ஆரம்பிச்சாச்சு யாசின்னு ஒரு குரான் ஹக்கீம். கிட்டு 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 கிட்டுன்னு போகும். இங்கால காஃபி வரும், அங்கால டீ வரும், இங்கால சமோசா வரும், இங்கால கட்லெட் வரும். விழுங்கி யாசின் ஓதுறது தான் அவரை லிஃப்டில் சொர்க்கத்துக்கு அனுப்ப. இது சூரா யாசினை பற்றி நான் சொல்லியிருப்பேன். சூரா யாசின் ஏன் அதிகமாக ஓதப்படும்டா, அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய இதயம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் முக்கியமான காரணம் நமது இந்த வேர்ல்ட் வியூவை அவர்களே நீங்கள் படிக்க போய் சூரா யாசினை இஸ்லாத்துடைய வேர்ல்ட் வியூவை சான்றாதாரங்களுடன் முன்வைக்கின்ற சூரா யாசின். அதாவது இறைவன் பற்றிய நம்பிக்கை, மறுமை பற்றிய நம்பிக்கை, தூதுத்துவம் பற்றிய நம்பிக்கை. இது வேர்ல்ட் வியூவில் ரொம்ப முக்கியமானது. தௌஹீத், ரிசாலா, ஆஹிரா அல்லது மஹத். இந்த முப்பெரும் நம்பிக்கைகளை அற்புதமாக ஆதாரபூர்வமாக சொல்லுகிற சூரா. எனவே தான் சக்கராத் ஹாலில் இருப்பவருக்கு சூரா யாசின் ஓதுமாறு சொல்லலாம்னு சொன்னாங்க. இக்ரஉ யாசின் அலா மௌத்தாக்கும். அலா மௌத்தாக்கும் என்றால் மண்டையை போட்டவர் அல்ல, மண்டையை போட இருப்பவர். அவருக்கு பக்கத்திலேருந்து சூரா யாசினை ஓதுங்க. ஏண்டா அவர் மௌத்தாகும் போது இஸ்லாத்துடைய வேர்ல்ட் வியூவை அதான் சொல்லுவாங்க. கலிமாவோட மௌத்தாவோட துவா கேட்குறோம். யா அல்லாஹ் எனது இறுதி வேலையை கலிமாவோடு முடிப்பதற்கு தௌஃபீக் செய்து அருள் புரிவாயாக கேட்குறோம் இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதை வாயால் 1000 இல்லை 5 மில்லியன் வருவதையும் புண்ணியம் இல்லை. அது இங்கே வரணும் இல்லையா? நம்பிக்கையாக வரணும். வர வேணுமெண்டா சூரா யாசின் அதை அழகாக சொல்லுது. நான் இதுக்கு முன்பு ஒரு சந்தர்ப்பத்தில் அதை விளக்கியிருக்கிறேன். யாசீன் ஒரு குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா ஸிராத்தின் முஸ்தகீம். அந்த ஆரம்ப வசனங்களே எவ்வளவு பெரிய ஒரு ப்ரூஃபை குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் தான், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவர் சொல்வதெல்லாம் உண்மைதான் என்ற செய்தி எப்படி சொல்லுதுன்னு சொல்லி நான் விளக்கியிருக்கிறேன். அந்த யாசீன் என்ற 2 எழுத்துக்களை மையப்படுத்தி உங்கள் சிலருக்கோ பலருக்கோ தெரிந்திருக்கும், வந்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே, இந்த குர்ஆனுடைய வசனம் எப்படி அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டின் கீழ், கட்டுக்கோப்பின் கீழ், பிடியின் கீழ் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. அவன்தான் சூரியனை வழிநடாத்துகிறான், சந்திரனை வழிநடாத்துகிறான். ஒவ்வொரு கிரகமும் கோளும் எப்படி அல்லாஹ் வகுத்த பாதையில் சுற்றி சுழண்டு வருகின்றன என்பதை நாம் பார்க்குறோம். எனவே பிரபஞ்சத்தை படைச்சிட்டு அல்லாஹ் விட்டுட்டான், அவன் ஓய்வெடுத்துட்டான் என்ற அந்த நம்பிக்கை பிழையான நம்பிக்கை. பாரதூர நம்பிக்கை மட்டும் பிழையானது, டோட்டலி பிழையானது. அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாம் இயங்கி கொண்டு இருக்குது. எல்லாரும் எல்லாம். நல்ல உதாரணம் COVID-19. எத்தனை வருஷம் ஓடிச்சு? 3 வருஷங்கள். எப்படி உலகத்தை சுருட்டி போடிச்சு. எங்க சயின்ஸ்
எங்கள் டெக்னாலஜி, எங்கள் சயின்டிஸ்டுகள், எங்கள் மெடிசின், எங்க ஒன்றும் வேலை செய்யலை. அதெல்லாம் பிரேக். ஆய்வு மட்டும் நடந்து கொண்டு இருந்துச்சு. அது வைரஸா இல்லையா, அது எப்படிப்பட்ட வைரஸ், இது மனிதனால் திட்டமிட்டு பரப்பப்பட்டதா, தானாக வந்ததா, அதுக்கு மருந்து இருக்குதா இல்லையா, வந்த மருந்து சரியா பிழையா, அந்த மருந்தில் எந்த மருந்து நல்ல மருந்து, இன்று வரைக்கும் முடிவில்லை. இப்போ எனக்கு வர வர கொஞ்சம் உடல் உபாதைகள் அதிகம், அது வயசுக்கு வந்திருக்கலாம். எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த COVID-19 வேக்சின் போட்டீங்க, அதானே போட்டிங்க தானே, அதில் பாதிப்பு சிதவி நம்ம வீட்டிலே அப்படித்தான். நானும் இப்போ பெருமையாக சொல்லிக்கொள்வேன், நல்லா தான் இருந்தேன்னா, நல்லா தான் இருந்தேன். பாருங்கள், இந்த வேக்சினேஷனுக்கு பிறகு அதுவும் பாருங்கள், அநியாயம். அந்த சைனாக்காரண்ட அந்த சினோஃபார்மை போட்டிருந்தா அது பச்சை தண்ணியாக பெரிய எல்லாரும் சயின்டிஸ்ட், இப்போ முட்டாள் பயிர்கள் எல்லாரும் சயின்டிஸ்டுகள் உட்பட அந்த சினோஃபார்ம் போட்டிருந்தா அது பச்சை தண்ணியா, அதுக்கு அவன் தானே பரத்தினான் சீனாக்காரன். அவன் சும்மா பொய்க்கு தண்ணியை தந்துட்டான். அதை அடிச்சிருந்தா புத்திசாலித்தனம் அப்பா. நான் உண்மையிலே அடிக்கல ஏன்டா சொல்லிட்டான் ஆரம்பத்தில், பச்சை தண்ணி அடிக்கிறது ஒழுங்காக அடிப்போம்னு சொல்லி. நம்ம நாட்டில் சினோஃபார்ம் தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் விஐபிஸுக்கு மாத்திரம் தான், எல்லா இடம் கரப்ஷன் இல்லையா. அந்த என்ன எஸ்ட்ரசெனிக்காவும் ஃபைசரும் கிடச்சி, இடையில இன்னொரு என்னமோ ஒன்று வந்துச்சு, மறந்துட்டேன் பேரை. பிறகு நான் அதுக்கான சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் காத்திருந்து எஸ்ட்ராசெனிக்கா கிடச்சி போய் அதை வச்சு பெருமை போட்டு கொண்டு இருந்தேன். நீங்கள் என்ன போட்டீங்க? சினோஃபார்மா எஸ்ட்ராசெனிக்கா போட்டீங்க. உங்களுக்கு கிடச்சிச்சா? எனக்கு கிடைக்கல, எப்படித்தான் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அதை வச்சு ஒரு பெரிய முரளி. அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் ஃபைசர், பா பெருமைண்டா, சொர்க்கத்துக்கு டிக்கெட் கிடைச்சப்பா. அதுக்கு போகிற இப்போ என்ன சொல்கிறான்னு தெரியுமா? நீங்கள் என்ன போட்டீங்க? ஃபைசரா? அதால் தான் ரொம்பவே எஸ்ட்ராசெனிக்காவும் பயங்கரமான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ்ன்றான். இது என்ன விஞ்ஞான உலகண்டு கேட்குறேன், அறிவியல் யுகம்னு கேட்குறேன். எல்லாம் வெறும் படம், கண் துடைப்புன்றது உண்மை, எல்லாம் அவனுடைய தகுதீர். சரி, இப்போ சொல்கிறான், இப்போ வரட்டுமே நாம் பார்ப்போண்டு. கண்டுபிடிச்சிட்டானா இப்படியா வரும், இப்போ அது அப்படி வரும், இப்போ அதுக்கு போகிற இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும். அவனுடைய முழு ஆளுகையின் கீழ், சக்தியின் கீழ், பிடியின் கீழ் நாம் இருக்கிறோம்ன்றது பெரிய உண்மை. இந்த நம்பிக்கை ரொம்ப அழகாக, ஆழமாக, ஆதாரபூர்வமாக நமது அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. அதை நான் ரொம்ப விரிவாக சொல்லலாம், நான் டச் பண்ணிட்டு போகிறேன். நாளைக்கு ஒரு நாள் தான் நமக்கு இருக்குது இந்த வேர்ல்ட் வியூவை பற்றி பேசுகிறதுக்கு. நம்ம இடையில கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்டும் பேச வேண்டிய நிர்பந்தம் வந்ததால் நான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறேன். அடுத்தது இஸ்லாமிய நோக்கில் உலக வாழ்வு பற்றிய இஸ்லாத்துடைய வேர்ல்ட் வியூவிலே வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த முழு பிரபஞ்சமும் இறைவனால் படைக்கப்பட்டு பரிபாலிக்கப்படுகிறது, பராமரிக்கப்படுகிறது என்பது பெரிய உண்மை. போலவே மனிதன் அது நலனுக்காகவே இந்த முழு பிரபஞ்சமும் இறைவனால் படைக்கப்பட்டு இயங்கிக் கொண்டு இருக்கிறது, மனிதனுடைய நலனுக்காக. அதனால் முழு பிரபஞ்சமும் அதன் படைப்புகளும் மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. மனிதனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இவை அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது முக்கியமான ஒரு விஷயம். மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே முழு பிரபஞ்சம் இருக்குன்னு சொல்வதற்கு சில விஷயங்கள் மட்டும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்காக அவனோட கட்டுப்பாட்டுக்கு அவனோட கட்டுப்பாட்டில் இருக்குது. பல விஷயங்கள் மனிதன் தன்னுடைய அறிவுக்கூடாக, ஆய்வுக்கூடாக, தேடலுக்கூடாக அவனுக்கு கட்டுப்பாட்டுன்னு கொண்டு வரலாம். நான் நேற்றைய பாடத்தை சொன்னது மாதிரி அதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு 2 வழிகாட்டில் தந்திருக்கிறான். ஒன்று இன்டலெக்ட், அடுத்ததாக ரெவலேஷன். ஒரு பக்கம் பகுத்தறிவு, இன்னொரு பக்கம் இறைவாக்கு, வஹி. ஒருவர் அல்லது மனிதன் தன்னுடைய இந்த இன்டலெக்டை பயன்படுத்தி அதனை லோஸ் ஆஃப் நேச்சரில், இந்த பிரபஞ்சத்தில் பிரயோகிக்கிற போது கண்டிப்பாக சயின்ஸ் உருவாகும். சயின்ஸை அவன் பிரயோகிக்கிற போது டெக்னாலஜி உருவாகும். அதைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே இஸ்லாம் அறிவுக்கு எதிரானது அல்ல, சயின்ஸுக்கு எதிரானது அல்ல. இங்கு தான் செக்யூரிசத்தை நாம் மறுதளிக்கிறோம். செக்யூரிசம் உருவானதுக்கு காரணம் அன்றைய கிறிஸ்தவ மதம் சயின்ஸுக்கு எதிரானதாக, நாலேஜுக்கு எதிரானதாக இருந்தது. சயின்ஸையும் நாலேஜையும் குஃபுராக பார்த்தது, வழிகேடாக பார்த்தது, இறை நிராகரிப்பாக பார்த்தது. எனவே தான்
அதுக்கு ரியாக்ஷனாக செக்குலரிசம் உருவாடுது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் சயின்ஸுக்கு, நாலேஜுக்கு, டெக்னாலஜிக்கு எதிரானதல்ல என்பதை விட அதனை வலியுறுத்துது, அதை வேண்டும் என்று சொல்கிறது, அதை மார்க்கம் என்று சொல்கிறது. உங்களுக்கு தெரியும், மொரிஸ் புக்கே, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர். அவர் ஆய்வு செய்தார். இப்போ ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் செய்த ஆய்வு, குரானையும் பைபிளையும் சயின்ஸுடைய ஒளியில் அவர் ஆய்வு செய்தார். ஆய்வுடைய முடிவு, பைபிள் சயின்ஸோடு நியாயமாக முட்டுகிறது, மோதுகிறது. குரானோ சயின்ஸோடு முட்டவில்லை, மோதவில்லை என்பது மாத்திரம் அல்ல, சயின்ஸுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, ஒளிப்பாய்ச்சும் வகையில் இருக்கிறது. விளைவு என்ன? அவர் ஒரு புத்தகம் எழுதினார், குரான் சயின்ஸ் அண்ட் பைபிள். இல்லை, குரான் சயின்ஸ் அண்ட் பைபிள் அல்ல, பேர் மறந்துட்டேன், தமிழ்லையும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. சயின்ஸ் குரான் அண்ட் பைபிளா? எஸ். விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும் அல்லது குரான் பைபிள். அவர் இஸ்லாத்தையும் தழுவினார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஸோ இப்படியான புத்தகங்கள் நமது இளம் சந்ததியினருக்கு கொடுக்கப்பட வேண்டும். பாரு, இதெல்லாம் பாரு, பார்த்து போட்டு முடிவுக்கு வா. நாம் பேசல, ஹசரத்து பேசல, இந்த விஞ்ஞானிகள் பேசுகிறார்கள், ஆய்வாளர்கள் பேசுகிறார்கள். இப்படியான வழிகாட்டல் தான் நமது இளைஞர்களுக்கு வழங்கப்படணும். இப்போ புதிய ஆய்வுகள் நிறைய வந்திருக்கு. இது ரொம்ப பழசி நான் சொல்கிறது. நிறைய புதிய ஆய்வுகள் வந்திருக்கு. அதெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் இடம் தர மாட்டாது. எனவே இந்த பிரபஞ்சமானது மனித நலனுக்காக படைக்கப்பட்டது, மனித நலனுக்காக படைக்கப்பட்டது. எனவே மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ் தந்திருக்கிற அந்த நாலேஜை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி, இன்டலெக்டை பயன்படுத்தி ஆய்வு முயற்சிகள் ஈடுபட வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லுது. வசக்கர் லக்கும் ஷம்ஸ வல் கமர் தாயிபைன் வசக்கர் லக்கும் லைல வன் நஹார். அல்லாஹ் சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான், இரவையும் பகலையும் உங்களுக்கு கட்டுப்பாட்டின் கீழ் தந்திருக்கிறான். அதன் விளைவாகத்தான் இந்த அளவு தூரம் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. எனவே ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்திலே ஐமாரத் பணியில் ஈடுபட வேண்டும். ஐமாரத் என்றால், நான் முன்பு இந்த தலைப்பில் செய்திருக்கிறேன், ஒரு முஸ்லிமுக்கு முன்னால் இருக்கிற 3 முக்கியமான பணிகள். ஒன்று ஹிலாஃபத், 2வது இபாதத், 3வது ஐமாரத். இங்கே ஹிலாஃபத் என்பது ஆட்சி அல்ல, மாற்றமாக இறைவனுடைய ஹலீஃபாவாக, பிரதிநிதியாக இருந்து இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் உண்டு. இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா என்று அல்லாஹ் சொன்னான். இந்த பூமியிலே எனது ஹலீஃபாவை படிக்கப் போகிறேன், அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவன் என்று செயற்படுது. 2வது இபாதத், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அல்லாஹ்வுக்கு அபுதாக வாழ்வது. அது பற்றி நேற்றும் நான் தொட்டு காட்டினேன். வெறுமனே வணக்கம் செலுத்துவது மாத்திரமல்ல, அபுதாக இருப்பது, எப்படி வேர்ஷிப்பராக இருப்பது என்று ஸ்லேவாக இருப்பது வேறுபடுகிறது என்று சொன்னேன். அபு 3வது முக்கியமான ஒரு பணி இருக்குது, அது இதோடு சம்பந்தப்பட்டது. ஐமாரத். ஐமாரத் என்றால் இந்த பூமியை வளப்படுத்துவது. பூமி மாத்திரமல்ல, பிரபஞ்சத்தையே. இப்போ உதாரணமாக மனிதன் சந்திரனுக்கு போகிறான். ஒரு காலத்தில் சொன்னார்கள் அது இஸ்லாத்துக்கு முரணானது என்று, குரானுக்கு முரணானது என்று. போகக்கூடாது, போக முடியாதுன்னு சொன்னார்கள். குரான்லேருந்து ஆதாரம் காட்டினார்கள். இப்போதும் அவள் போகல, வேற எங்கேயோ போய் வந்து சந்திரனுக்கு போகிறதா சொல்கிறானோ, பச்சை பொய் என்று சொல்கிற முட்டா பயல்கள் இருக்கிறானோ, அவன் சொன்னதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மார்க்கத்திற பேரில் சொல்லும்போது தான் ஜெட்டுபாது குரான் ஹதீஸ் ஆதாரமாக காட்டி, நீ தான் போகல, போகிறவனாவது போடு. நீ போகவும் இல்லை, போகிறவனை போடுறதும் இல்லை, போதா குறைக்கு குரானே ஹதீஸையும் துணைக்கு எடுக்கிறியே, அது எவ்வளோ பயங்கரமானது. அப்போ இவனுக்கு குஃபுர் வருமா இல்லையா? பாருங்கள் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறானோ இவன், எந்த உலகத்தில் வாழ்கிறானோ இவனாலையும் இவனோட மார்க்கமும் சொல்லுவானா இல்லையா? படித்த பையன், படித்த பொண்ணு, இதுதான் உள்ள நிலைமை. இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், ஐமாரா ஆய்வில் ஈடுபடணும், வளப்படுத்தும் பணியில் ஈடுபடணும். ஹுவ அன்ஷாக்கும் அர்தி வஸ்தாமரக்கும் ஃபிஹா. அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமியிலிருந்து அவன் தான் உங்களை படைத்தான், இதனை வளப்படுத்துமாறு உங்களை அவன் ஏவுகிறான். நாம் கண்ட்ரிபியூட் பண்ணணும், சயின்ஸுக்கு, டெக்னாலஜிக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறக்கூடியவங்களாக மாறணும். இது இஸ்லாத்துடைய வேர்ல்ட் வியூ இல்லை வரக்கூடிய விஷயம், பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாத்துடைய பார்வை. அந்த பணியை நாம் செய்யணும். ஒரு பக்கம் ஹலீஃபாவாக, இன்னொரு பக்கம் அபுதாக, மறுபக்கம் ஆமீராக இருக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. அப்படித்தான் நமது முன்னோர்கள் இருந்தார்கள். நான் சொல்லியிருப்பேன், அந்த 1001 இன்வென்ஷன்ஸ் முஸ்லீம் ஹெரிட்டேஜ் இன் அவர் வேர்ல்டு என்ற புத்தகம் முஸ்லீம்கள் உலகத்துக்கு வழங்கிய 1001 கண்டுபிடிப்புகள் எல்லா துறைகள்லையும். அந்த புத்தகத்தை மையப்படுத்தி இங்கே எக்ஸ்போ இஸ்லாம்னு ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷனை கூட நடத்தினார்கள். எல்லா கலைகளுக்கும், துறைகளுக்கும், விஞ்ஞானங்களுக்கும், அறிவியல்,
கலைகளுக்கும் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு எவ்வாறு அமைந்தது, மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, தாக்கத்தை, இம்பேக்ட் ஏற்படுச்சு. நானும் அந்த எக்ஸிபிஷனை போய் பார்க்குற வாய்ப்பை பெற்றேன். 30-40 பவுன் டிக்கெட்டெல்லாம் வச்சு தான் கொடுத்தாங்க. நானும் ஆனால் போய் பார்த்து, இலவசமாக கிடச்சி டிக்கெட் போய் பார்த்து, அது வேறு விஷயம். யாரோ தந்தாங்க, ஏதோ ஸ்பெஷல் பாஸ் உண்டு, போய் பார்த்ததா ஞாபகம். யாரோட போனேன்னு ஞாபகம் இல்லை. நாங்கள் 2 பேருமா போனோம். குட் குட், ரைட், நல்லது. அடுத்ததாக எத்தனை மணிக்கு முடிக்கணும்? சரி, ஓகே. அடுத்ததாக இந்த பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாத்துடைய வேர்ல்ட் வியூவில் மிக முக்கியமான விஷயம், இந்த பிரபஞ்சம் என்பது மனிதர்களுக்கான சிந்திக்கும் தளம். அதாவது மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்தை பார்க்க வேணும், நோக்க வேணும், சிந்திக்க வேணும், இதோட படைப்புகளை பற்றி ஆராய வேணும் என்று எதிர்பார்க்கப்படுது. 2 நோக்கங்களுக்காக. நல்லா உள்வாங்க இந்த விஷயத்தை. 2 நோக்கங்களுக்காக இந்த ததப்புர், அத்தஃப்கீரு ஃபரீதா இஸ்லாமியா என்று முஹம்மது மஹ்மூத் அல் அக்காத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அருமையான அற்புதமான புத்தகம். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம். ஆனால் அது கண்டிப்பாக தமிழில் மொழிபெயர்க்கப்படணும். தஃப்கீர் ஃபரீதத்துன் இஸ்லாமியா, சிந்திப்பது ஒரு சன்மார்க்க கடமை, இஸ்லாமிய கடமை என்ற அற்புதமான புத்தகம். அதாவது தொழுகிறது ஒரு மார்க்க கடமை மாதிரி சிந்திக்கிறது. நீங்கள் சொல்லணுமா, நாம் சிந்திச்சு கொண்டே தான் இருக்கிறோம். நம்மளை விட யார் தான் சிந்திக்கிறாங்க? ஒரே சிந்தனையில் தானே இருக்கிறோம். அந்த சிந்தனை பற்றி சொல்லலை. இந்த பிரபஞ்சத்தை, இந்த யூனிவர்ஸை பார்க்க வேணும், சிந்திக்க வேணும். 2 நோக்கங்களுக்காக. ஒன்று, இதை சிந்திக்கிற அளவுக்கு தான் இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளனை கண்டுகொள்வோம். அவனுடைய மகத்துவத்தை, வல்லமையை, சக்தியை கண்டுகொள்வோம். அதன் மூலமாக அவனை ஏற்றுக்கொள்ளும் மனோநிலை, அவனை துதிக்கும் மனோநிலை, அவனை தூய்மைப்படுத்தும் மனோநிலை கண்டிப்பாக வரும் என்று குர்ஆன் சொல்லுது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். 2வதாக, பிரபஞ்சத்தை சிந்திக்கிற அளவுக்கு பிரபஞ்ச நியதிகளை படிக்க ஆரம்பிப்போம். பிரபஞ்சத்துடைய லோஸை படிக்கிற அளவுக்கு அந்த நியதிகளை வைத்து எப்படி நாம் நமது வாழ்க்கையை வளப்படுத்தலாம், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உலகத்துக்கு வழங்கலாம். பிரபஞ்ச நியதிகளை படிக்கணும். உதாரணமாக இன்று டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறது. அதுலேயும் ஐடி ஃபீல்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நான் நினைக்கிறேன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளருது. ஆமாம், போன வருஷம் டிகிரி செஞ்சவன் இப்போ அவுடேட்டட். அப்படியா இல்லையா? 5 வருஷத்துக்கு முந்தைய செஞ்சவன் டோட்டலி அவுடேட்டட். அந்த அளவுக்கு ரொம்ப வேகமான வளர்ச்சி டெக்னாலஜி. அதுலேயும் குறிப்பாக ஐடி டெக்னாலஜி, எல்லா டெக்னாலஜி தான். பிரபஞ்சத்தை பற்றி ஏன் சிந்திக்கொண்டா? பிரபஞ்ச நீதிகளை கண்டறிந்து புது புது பார்வைகள், புது புது நோக்குகள், புது புது கண்டுபிடிப்புகள் நோக்கி போகணும். நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறோம் ஒரு கண்டுபிடிப்பு. தெரியுமா, இவ்வளவு நாளும் தக்பீரை இப்படித்தானே கட்டினோம், அப்படி இல்லை சீதேவி, இப்படி கட்டணும், அடி புட்டி சண்டை. இந்த கண்டுபிடிப்புகள் பயங்கரமான கண்டுபிடிப்புகள். இதிலே காலம் முடிஞ்சு. நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், நான் ரோட்டில் ஒரு நாள் போயிருக்கும் போது 2 பேருக்கு இல்லை பெரிய சண்டை நடு ரோட்டில். அப்போ நிறுத்தி கேட்டாங்க, நீங்கள் தீர்வு சொல்லாமல் போகக்கூடாது. ஏன்னா ஒரு கையால் முசாஃபா செய்கிறதா 2 கையால் முசாஃபா செய்கிறதா? இவன் சொல்கிறான் ஒரு கையால் செய்கிற சுண்ணத்துண்டு, அவன் சொல்கிறான் இல்லை 2 கையால் செய்கிறதான் சுண்ணத்துண்டு. சண்டையோ சண்டை, பெருஞ்சண்டை. நான் இடையில மாட்டிக்கொண்டேன். 2 பேரை முகத்தையும் பார்த்தேன். சொன்னேன், நான் கேட்குற கேள்வி போய் சொல்லுங்கள், முசாஃபாவுடைய நோக்கம் என்ன? இப்படி தான் நீங்கள் நழுவை பார்ப்பீங்க. நழுவில் செய்தவி கேட்குற கேள்விக்கு போய் சொல்லுங்கள், முசாஃபாவுடைய நோக்கம் என்ன சொல்லுங்கள் நீங்களே. மஹப்பத்தை வெளிப்படுத்துது, அன்பை வெளிப்படுத்துது. அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம்? அப்படி வெளிப்படுத்தலாம், இப்படி வெளிப்படுத்தலாம். நண்பர்கள் அன்பை வெளிப்படுத்துவார்கள். ஒரு அமைப்பில் கணவன் மனைவி என்பவர், பெற்றோர் பிள்ளைகள் அன்பை வெளிப்பார். மற்றொரு வகையில் அன்பின் வெளிப்பாடு பல, அன்புக்கு உண்டு ஓடைக்கும் தாண்டெல்லாம் சொல்லுவார்கள். சரி சரி, சுண்ணத்தா பிதாத்தான்னு கேட்குறோம். எது சுண்ணத்து எது பிதாத்து? அதான் சொல்கிறேன் ஸ்ரீதேவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசாஃபஹா முஆனகா மூலம், சலாம் மூலம் நமது மஹப்பத்தை வெளிப்படுத்த சொன்னாங்க. சலாம் சொல்லுங்க, ஒரு கையை கொடுங்க, 2 கையை கொடுங்க, கட்டி பிடிச்சி தழுவுங்க, கொஞ்சுங்க, ஏன்டா கடிங்க. ஆனால் தயவு செஞ்சு சண்டை பிடிக்காதீங்க. சண்டை பிடிக்காம இருக்கத்தான் முசாஃபா முஆனகா. அதையே வச்சு 2 பேரும் நடுத்தருவில் சண்டை போடுறீங்க. நான் போகிறேன்ட்டு ஒரே வட்டமாக ஓடிட்டேன். நான் அது சொல்லியிருக்கிறேன் நான் இங்கே. ஸோ இதில் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளில் தான் நமக்கு ரொம்ப ஈடுபாடு. அவர்களே அது அல்ல. எனவே சிந்திக்க வேண்டும் 2 நோக்கங்களுக்காக.
அல்லாவை விளங்கிக் கொள்ள அவனது வஹதானியத்தை விளங்கிக் கொள்ள, அவன் இருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ள, அவன் ஒருவனே என்பதை விளங்கிக் கொள்ள, அவனே வணங்கி வழிபடுவன் வழங்கிக் கொள்ள இந்த சிந்தனை, பிரபஞ்சம் பற்றிய சிந்தனை முக்கியம். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய நியதிகளை விளங்கி நாம் இந்த உலகத்துக்கு பங்களிப்பு செய்ய. மூன்றாவதாக இந்த பிரபஞ்சத்திலே மனிதர் என்ற வகையில் நாம் ஓடி ஆடி இந்த பிரபஞ்சத்தில் கர்மமாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுது. சும்மா கிடக்கப்பட, தூங்கி கொண்டு இருக்கப்படாது, இயங்கிக் கொண்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். நான் இப்போ ரிட்டையர்டு, இப்போ ஓய்வு பெற்றுட்டேன், ஓய்வு கிடையாது. ஒரு மூமினுக்கு மூமின் நெவர் ரிட்டையர், அவனுக்கு ஓய்வென்று கிடையாது. தொழிலேருந்து ரிட்டையர் பண்ணுவான், ஆனால் அவன் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் அவன் ஆக்கப்பூர்வமான பணிகளில், பிரயோசனமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தோடு அவன் ஒரு பாசிட்டிவான ஒரு உரையாடலை, ஒரு உறவை, ரிலேஷன்ஷிப்பை வைத்துக்கொள்ள வேண்டும். அல்லதி ஜஅலக்கும் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலு மின் ரிஸ்கிஹி வ இலைஹின் நுஷூர் ஃபைதா குதியத்திஸ் ஸலாத் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். அல்லாஹ் இந்த பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான், உங்களுக்கு கட்டுப்பாட்டுகள் தந்திருக்கிறான். நீங்கள் பூமியில் பறந்து சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். எனவே இயங்கிக் கொண்டு இருக்க வேணும். இதெல்லாம் பிரபஞ்சம் பற்றி இந்த விஷயங்களெல்லாம் நமது இளம் தலைமையோடு நாம் பகிர்ந்து கொண்டார். அவர்கள் இந்த தீனை எப்படி பார்ப்பாங்க, அழகாக பார்ப்பாங்க இல்லையா? இது செட் ஆஃப் ரிச்சுவல்ஸை வச்சுக்கொண்டு அதையே சொல்லி இருந்தால் அவனுக்கு கடுப்பாகவும் எலர்ஜிக்காக மாறும். அதுதான் இப்போ நடந்திருக்கிறது. இந்த விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் விரிவாக விளக்கமாக கலந்துரையாடும் கடப்பாடு நமக்கு இருக்குது. நாளை இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.